கிறிஸ்துவுக்குள் பிரியமாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாருக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பை வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு, பிதாவாகிய தேவன் நமக்கு மீண்டுமாக ஒரு நாளை கொடுத்து இந்த ஒரு சத்திய பாடத்தை கேட்க நமக்கு உதவி செய்திருக்கிறார். எப்பயுமே நம்ம ஒரு சத்தியத்தின் பிரகாரம், நம்ம ஒரு வசனத்தின் பிரகாரம் போவோம் இல்லைங்களா? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இன்னைக்கு எதுல இருந்து விடுதலை ஆக்க போகுது? எதுல இருந்து விடுதலை ஆக்க போகுது? கிறிஸ்துமஸ்ல இருந்து விடுதலை ஆக்க போதா? அதாவது வந்து பொய்யில இருந்து விடுதலை ஆக்க போகுது இல்லைங்களா? இன்னைக்கு ஏதோ ஒரு பொய், ஓகேங்களா, நம்ம நம்பிட்டு இருக்கோம். அதுல இருந்து இன்னைக்கு என்ன தேவன் பண்ண போறாரு பாத்தீங்கன்னா, விடுதலை ஆக்க போறாரு. எப்படி அப்படி பார்த்தீங்கன்னா சத்தியத்தின் மூலமாக. ஓகேங்களா? கிறிஸ்துமஸ் பிரதர் சொன்ன மாதிரி கொண்டாடி இருக்குமா? என்னைக்கு கொண்டாடி இருக்குங்க? டிசம்பர் 25 இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படி பார்த்தா கிறிஸ்துமஸ் கொண்டாடி இருக்கோம். ஓகேங்களா? சரி, இந்த ஒரு பாடத்துல கிறிஸ்து வந்து என்னைக்கு பிறந்தார்? ஓகேங்களா? டிசம்பர் 25 தான் பிறந்தாரா, இல்ல வேற ஏதோ ஒரு தினத்துல பிறந்தாரா? நம்ம தவறா ஏதாவது கொண்டாடிட்டு இருக்கோமா, இல்ல கரெக்டா தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோமா? அதை எப்படி நம்ம வேதத்தின் மூலமா நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். நம்மளுக்கு யாராவது சொல்லியிருக்காங்களா கிறிஸ்துமஸ் வந்து டிசம்பர் 25 தான் கொண்டாடணும் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? நமக்கு யார் சொல்லியிருக்கா? அது பிறந்ததுல இருந்தே வந்து பேரண்ட்ஸ் வந்து சொன்னாங்க, நாங்களும் என்ன பண்ணிருக்கோம், அதை கொண்டாடிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அப்போ வேத மாணவர்களா இருக்கிற நாம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேதத்துல அந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கா அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா ஒரு சில ஆராய்ச்சி செய்யணும். ஓகேங்களா? ஆராய்ச்சி செய்யணும்னாவோ, ஆராய்ச்சி அப்படின்னா இங்கிலீஷ்ல என்னதுங்க? ரிசர்ச்னு சொல்லலாம். இன்னொன்னு தேடுறது. ஓகேங்களா? ஃபைண்ட். எதை ஃபைண்ட் பண்ண போறோம்? இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மேக்ஸ் கிளாஸ் இருக்க போகுது. ஓகேங்களா? என்ன ஃபைண்ட் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா எக்ஸ் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? கிறிஸ்துமஸ்க்கு இன்னொரு வேர்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்மஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்மஸ் ட்ரீ கேள்விப்பட்டிருக்கீங்களா? எக்ஸ்மஸ். அப்போ எக்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னதுங்க? எக்ஸ்னா என்னது? சம் எக்ஸ். அந்த எக்ஸ் இல்ல, இந்த எக்ஸ் என்னன்னா தெரியாது இல்லைங்களா? மேக்ஸ் கிளாஸ்ல கூட சொல்லுவாங்க எக்ஸ் அப்படின்றத கண்டுபிடிக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் எக்ஸ் அப்படின்னு. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா மாஸ், MAS, மாஸ் அப்படின்னா அது தெரியும், ஒரு கூட்டம். ஓகேங்களா? மிகப்பெரிய ஒரு கூட்டம் இருக்குதான் மாஸ். இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு பண்டிகை, ஏதோ ஒரு விஷயம். அப்ப எக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஈக்குவல்ட்டா என்ன வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னோன், அது தெரியல. புரியுதுங்களா? எக்ஸ் அப்படின்னா என்னது ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியல. ஏன் அது வந்து கிறிஸ்துமஸ்னு பேர் வச்சாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. அடுத்த கேள்வி என்ன அப்படி பாத்தீங்கன்னா, டிசம்பர் 25 தான் இயேசு கிறிஸ்து பிறந்தாரா? முன்னாடியே கேட்ட கேள்விதான், இருந்தாலும் ஒரு கோர்வை கோசம் நம்ம வைக்கிறோம். டிசம்பர் 25 தான் இயேசு கிறிஸ்து பிறந்தாரா? அநேக பேருக்கு தெரியுது டிசம்பர் 25 அன்னைக்கு இயேசு கிறிஸ்து பிறக்கலன்னு தெரியுது. இருந்தாலும் நம்மளால என்ன பண்ண முடியல, கொண்டாடாம இருக்க முடியல. ஒருவேளை கொண்டாடாம விட்டுட்டு வைங்களேன், பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு கிறிஸ்தவனா இருந்துகிட்டு ஒரு சர்ச்சுக்கு போனா கேட்க மாட்டேன், பிரியாணி கொடுத்தியா, கேக்கு கொடுத்தியா? அவங்களுக்காகவே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிரியாணி செய்வோம், கேக் வெட்டுவோம், எல்லாமே பண்ணுவோம். கரெக்டுங்களா? எதுக்காக அதை பண்றோம்? கிறிஸ்துவோடைய பிறந்த நாள். துணி யாருக்கு எடுக்கிறோம்? துணி யாருக்கு எடுக்கிறோம்? கேக் யார் சாப்பிட்றோம்? கேக் யார் வெட்டுறோம்? பிரியாணி யாருக்கு செய்யறோம்? நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருக்கு, குழந்தைக்கு பர்த்டே. அந்த குழந்தைக்கு ட்ரெஸ் எடுப்போமா, இல்ல குழந்தைய விட்டுட்டு நமக்கு ட்ரெஸ் எடுப்போமா? ஏன்? குழந்தைக்கு பர்த்டே. கேக் யார் வெட்டுவா? கேக் யார் வெட்டுவா? குழந்தை தான் வெட்டும். பிரியாணி சாப்பிடணும்னு நினைக்கிறதும் குழந்தைக்கோசம் தான் நம்ம என்ன பண்ணுவோம் பாருங்க. ஆனா இது எல்லாமே நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா, யார் பிறந்த நாள் உடையவங்களோ அவங்களுக்கு பண்றோம். ஆனா இயேசு கிறிஸ்துக்கு பிறந்த நாள் சொல்லிட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிறோம், நமக்கு பண்ணிக்கிறோம் இல்லைங்களா? அதுக்கு பேர் என்ன வச்சிடறோம் பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இன்னைக்கு தான் பிறந்தாரு, அவருக்கோசம் நான் என்ன பண்றேன், புது துணி எடுக்கிறேன், கேக் வெட்டுறேன், பிரியாணி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பேருக்கு இப்ப யார் வச்சிருக்காங்க? பேருக்கு யார் வச்சிருக்காங்க? கிறிஸ்துவ வந்து முன்னாடி வச்சுட்டாங்க இல்லைங்களா? அப்ப இது என்ன அப்படி பார்த்தா இதுதான் பெயர்
கிறிஸ்தவர்கள். பேருக்குன்னு என்ன பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. உள்ளார்த்தமா பைபிள் இதுதான் சொல்லப்பட்டிருக்கா அப்படின்றது எதுவுமே ஆராய்ச்சி பண்ணாம வெறும் பேருக்கோசரம் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, அவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம்லாம் செய்வாங்க. ஓகேங்களா? சரி, இந்த ஒரு கேள்வியோட இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படி பாத்தீங்கன்னா, டிசம்பர் 25 தான் இயேசு கிறிஸ்து பிறந்தாரா அப்படின்றத அப்படி ஒரு கேள்வி வச்சோம் இல்லைங்களா, அதுக்கு ஆன்சர் நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா வேதாகமத்துல இருந்து நம்ம பார்க்க போறோம். ஒரு வேதாகமத்துல ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம ப்ரூஃப் பண்றோம் வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் எந்த எடுத்துக்கிட்டாலும் சரி, அதுக்கு ஒரு 2 ப்ரூஃப் கண்டிப்பா வந்து தேவை. ஒரு ப்ரூஃப் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியாது பாத்தீங்கன்னா, அதுக்கு வந்து கம்ப்ளீஷன், அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுத்துட முடியாது. எப்பயுமே ஒரு 2 ப்ரூஃப் தேவை. ஓகேங்களா? ஆனா நம்ம கிறிஸ்துமஸ் இயேசு கிறிஸ்து டிசம்பர் தான் பிறக்கல அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மெத்தட்ல நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். எதுல இருந்து பாத்தீங்கன்னா வேதாகமத்தை கம்பேர் பண்ணி. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, கம்பேரிங் கிரைஸ்ட் பர்த் வித் அதர்ஸ் பர்த். இன்னொருத்தர் வந்து அந்த சமகாலத்துல ஒருத்தர் பிறந்திருக்காரு, அவருடைய பிறந்த அந்த ஒரு சூழ்நிலையை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, கிறிஸ்து எப்ப பிறந்தாருன்றத நம்ம என்ன பண்ண போறோம், தேட போறோம், ஆராய்ச்சி செய்ய போறோம். அடுத்தது அவருடைய மரணம், அவருடைய மரணத்துல இருந்து என்ன பண்ண போறோம் அப்படி பாத்தீங்கன்னா, அவர் எப்ப பிறந்தாருன்றத நம்ம கண்டுபிடிக்கலாங்களா? எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒருத்தர் மரணம் எப்பன்றத நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு வைங்களேன், அதுல இருந்து வாழ்ந்த நாட்களை நீங்க மைனஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிறந்த நாளை கண்டுபிடிச்சிடலாங்களா? அதை பண்ண போறோம். 3வது சூழ்நிலை, அவர் பிறக்கும் போது இருந்த ஒரு அந்த சூழ்நிலையை வச்சு, அப்ப வந்து தட்ப வெப்பநிலைன்னு சொல்லுவாங்க, அந்த கிளைமேட்டிக் கண்டிஷனை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? ஆனா கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த விஷயம் பைபிள்ல தான் இருக்கு, ஏன் யாருக்குமே தெரியல, ஏன் இது யாருமே யோசிக்கல அப்படின்றதும் நம்ம என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா யோசிப்போம். ஃபர்ஸ்ட் எந்த மெத்தட் பார்க்கலாங்க? ஃபர்ஸ்ட் மெத்தடை பார்த்துடலாங்களா? சரி, நம்ம என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல இருந்து தேர்ட் மெத்தட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சிச்சுவேஷனை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து அன்னைக்கு தான் பிறந்தாரா அப்படின்றது கண்டுபிடிக்க போறோம். தட்ப வெப்பநிலை. ஓகேங்களா? இப்போ அங்க என்ன நடக்குது அப்படி பாத்தீங்கன்னா, வயல்வெளியில என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, மேய்ப்பர்கள் எல்லாமே ஆடு வச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு தூதர் வந்து என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ராஜா பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல வந்து சொல்றாரு. ஓகேங்களா? படிக்கலாம் பாருங்க, லூக்கா 2ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனம் வரை. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்திலே வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஒரு நற்செய்தி சொல்ல போறார். என்ன அப்படி பாத்தீங்கன்னா, கிறிஸ்து வந்து என்ன பண்றாரு, பிறந்துட்டாரு பெத்லகேம்ல அப்படின்றத ஒரு விஷயத்த சொல்றாரு. அவர் எங்க சொல்றாரு பாத்தீங்கன்னா, அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தவர். இப்ப என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. அவங்க ஆடு மேய்க்க போயிட்டாங்க அப்படின்னா அது வந்து ஒரு தொழில் அவங்களுக்கு. ஆடு மேய்க்க போயிட்டாங்க அப்படின்னா அங்கேயே தங்கியிருந்து 1 மாசமோ 2 மாசமோ அவங்க தங்கியிருந்து என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, ஆடுகளை பாதுகாப்பாங்க. அது ஃபுல்லா வந்து மேய்ச்சலுக்கு கொண்டு போயிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா திருப்பியும் வீட்டுக்கு வருவாங்க. ஓகேங்களா? இப்ப என்ன நம்ம இப்ப பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா, டிசம்பர் 25, ஒருவேளை டிசம்பர் இயேசு கிறிஸ்து பிறந்தாரு வைங்களேன், இஸ்ரேல் உங்க நம்ம ஊர்ல எப்படி இருக்கும் டிசம்பர் மாசம்? செம குளிரா இருக்கும் இல்லைங்களா? குளிர்ல நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க, ஃபேன் கூட போட்டுக்க முடியாது. வெளியில நம்மளால வந்து ஒரு சின்ன டிஷர்ட் மட்டும் போட்டு போக முடியுமா? முடியாது. நல்லா எடுத்து ஸ்வெட்டரை போட்டுக்கிட்டு எல்லாமே தான் நம்மளால என்ன பண்ண முடியும், போக முடியும். இது வந்து சீதோஷ்ண நாடு, இந்தியா ரொம்ப வெப்பமான நாடு. இங்கேயே எப்படி இருக்க பார்த்தீங்கன்னா குளிரா இருக்கு. இஸ்ரேல்ல எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசம் இப்படிதான் இருக்கும். நீங்க ஹிஸ்டரியில போய் தேடி பார்த்தாலும், நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணாலும், டிசம்பர் மாசம் இஸ்ரேல் எப்படி இருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். மற்ற நாள்ல பெய்யற மாதிரி பனி பெய்யறது மட்டும் இல்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் பனி பெஞ்சு எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா மூடி இருக்கும் எல்லாமே. ரோடு தெரியாது, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வண்டி போறது தெரியாது, அப்புறம் வந்து மரக்கிளைகள் தெரியாது, எதுவுமே தெரியாது. எப்பயே அப்படி இருக்கு அப்படின்னா அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கும்? அப்ப என்ன பண்ணிருக்குன்னா பனி மூட்டை ஃபுல்லாவே மூடி இருக்கு. ஓகேங்களா? எந்த மாசம்? டிசம்பர் மாசம். ஒருவேளை அவர் வந்து தூதர் வந்து சொல்றது டிசம்பர் மாசமா இருந்துச்சு அப்படின்னா அவங்களால வயல்வெளியில போயிட்டு ஆடு மேய்ச்சிருக்க முடியுங்களா? ஆடு மேய்ச்சிருக்க முடியுமா? முடியாது. அப்ப நம்ம இங்க இருந்து என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படி பாத்தீங்கன்னா, அந்த விஷயம் நடந்தது டிசம்பர் மாசம் இல்ல. கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்களா?
ஏன் அப்படின்னா பைபிள்லயே இருக்கு, வயல்வெளியில் தங்கி ராத்திரியில என்ன பண்றாங்க, அந்த ஆடுகள் வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க. அப்ப டிசம்பர் மாசம் அவ்வளவு பெரிய பனி பெஞ்சிட்டு இருக்க நேரத்துல அவங்களால என்ன பண்ண முடியாது பாத்தீங்கன்னா, ஆடுகளை மேய்க்க முடியாது. அதனால அது வந்து எந்த மாசம் இல்லை அப்படி பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசம் கண்டிப்பா இல்லை. சரி, டிசம்பர் மாசம் இல்லைன்னா அது எந்த மாசமா இருக்கும் பிரதர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஆல்மோஸ்ட் என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு செப்டம்பர் இல்லைன்னா அக்டோபர். ஏன் அப்படின்னா அப்பதான் என்ன தொடங்கும் பாத்தீங்கன்னா பனிக்காலமே தொடங்கும். பாங்க, பனிக்காலம் தொடங்கி நவம்பர்ல கொஞ்சம் பனி இருக்கும், டிசம்பர்ல ஃபுல் பனியா இருக்கும். திருப்பி எப்போ வந்து நார்மல் கண்டிஷனுக்கு வரும் அப்படி பார்த்தீங்கன்னா ஜான்வரி மந்த்ல அது என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா, ஜான்வரி ஒரு பாதி மேல நம்ம கூட பொங்கல்லாம் கொண்டாடுறாங்க இல்லைங்களா, சூரிய வழிபாடுலாம் பண்றாங்க இல்லைங்களா. ஏன் அப்படின்னா அப்பதான் சூரியன் வந்து கொஞ்சமாவது உதிக்கும். ஓகேங்களா, அந்த டைமிங்ல திருப்பி வந்து பழைய கண்டிஷனுக்கு வர ஆரம்பிச்சிடும். இது எந்த மந்தா இருக்கலாம் அப்படி பாத்தீங்கன்னா செப்டம்பர் இல்லைன்னா அக்டோபர் மந்தா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட்ல இப்ப என்ன கண்டுபிடிச்சிட்டோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த மந்த் பிறக்கல, டிசம்பர் மாசம் கண்டிப்பா பிறந்ததுக்கான வாய்ப்பு இல்லை. இப்ப இது ஒண்ணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம டிசம்பர் இல்லைன்றத நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க, சொல்ல முடியாது இல்லைங்களா. அடுத்த மெத்தட் ஒண்ணு பார்க்க போறோம். எந்த மெத்தட் பார்க்கலாம் பிரதர்? இங்கிலீஷ்ல போட்டதுனால எனக்கு வந்து தெரியலன்றீங்களா? மெத்தட் 1 மெத்தட் 2ங்களா? மெத்தட் 1 பார்க்கலாம். ஓகேங்களா, மெத்தட் 1 நம்ம என்ன பார்த்தோம், வேற ஒருத்தர் பிறந்திருப்பாரு, அந்த நேரத்துல இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருப்பாரு பாத்தீங்கன்னா அந்த டைமிங்ல பிறந்திருப்பாரு. அதை வச்சு என்ன பண்ணிடலாம் பாத்தீங்கன்னா இவர் எந்த மாசம் பிறந்தாரு, எந்த டேட்ல பிறந்தாரு, ஃபைண்ட் எக்ஸ்ன்றதை நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்க போறோம். யாரை வச்சு கண்டுபிடிக்கலாம், அவரோட சமகாலத்துல பிறந்த இன்னொருத்தர் யோவான் ஸ்நானகனா, யோவான் ஸ்நானகன். ஓகேங்களா, இப்ப யோவான் ஸ்நானகனை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். வசனம் படிக்கலாம் பாருங்க, லூக்கா 1ஆம் அதிகாரம் 30-31 வசனம். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய். ஸ்ட்ரைட்டா இப்ப வந்து தூதர் வந்து யார்கிட்ட பேசுறாங்க பார்த்தா மரியாள்கிட்ட பேசுறாங்க. நீங்க வந்து பயப்படாதீங்க, என்ன பண்ணுங்க, கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஓகேங்களா, அடுத்த 36வது வசனம் படிக்கலாம். 1:36. இதோ உனக்கு இனத்தலாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதல் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறார், மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். இப்ப இவர் வந்து சொல்ற டைமிங்ல இவங்க கர்ப்பம் தரிப்பாங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா மரியாள், அந்த டைமிங்ல இன்னொருத்தவங்களும் கர்ப்பம் தரிச்சு கொஞ்ச நாள் ஆயிருக்கு. அது எத்தனை மாசத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு பாத்தீங்கன்னா 6 மாசத்துக்கு முன்னாடி. எலிசபெத்ன்றவங்க யாரு அப்படி பாத்தீங்கன்னா யோவான் ஸ்நானகனுடைய அம்மா. ஓகேங்களா, இப்ப யோவான் ஸ்நானகன் அம்மா வந்து எப்ப கர்ப்பம் தரிச்சாங்க, மரியாள் எப்ப கர்ப்பம் தரிச்சாங்களோ அதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி. இப்ப நம்ம அடுத்தது என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா மரியாள் எலிசபெத் வந்து எப்ப கர்ப்பம் தரிச்சாங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து 6 மாசத்துக்கு அதை கூட்டணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோட மாசத்தை நம்ம என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். டேட் கண்டுபிடிக்க போறதுல இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மாசத்தை கண்டுபிடிக்க போறோம். இப்ப இதுதான் வந்து கனெக்டடான வசனம். மரியாளுக்கு கர்ப்பம் தரிக்கிறதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி இப்ப யார் கர்ப்பம் தரிச்சிட்டாங்க அப்படி பாத்தீங்கன்னா எலிசபெத் கர்ப்பம் தரிச்சிட்டாங்க. யார் பிறக்க போறா பாத்தீங்கன்னா யோவான் ஸ்நானகன் பிறக்க போறார். இப்ப யோவான் எப்ப பிறந்தார் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன யாரை கண்டுபிடிச்சிடலாம் அப்படி பாத்தீங்கன்னா மரியாள் இயேசு கிறிஸ்துவ எப்ப கர்ப்பம் தரிச்சாங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சலாம். மரியாள் யாரோட அம்மா, இயேசு கிறிஸ்துவோட அம்மா. எலிசபெத் யாரு பார்த்தா யோவான் ஸ்நானகன் அம்மா. இப்ப இயேசு கிறிஸ்துக்கும் யோவான் ஸ்நானகனும் இப்ப எத்தனை மாசம், 6 மாசம் வித்தியாசம். ஓகேங்களா, இப்ப யோவான் ஸ்நானகன் கிறிஸ்துவை விட 6 மாதம் மூத்தவர். ஓகேங்களா, இப்ப அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா யோவான் ஸ்நானகன் எப்போது பிறந்தார், யோவான் ஸ்நானகன் எப்போது பிறந்தார். ஓகேங்களா, ஒருவேளை இயேசு கிறிஸ்து வந்து டிசம்பர் 25 பிறந்திருந்தாரு வைங்களேன், அப்ப மரியாள் வந்து எப்ப வந்து கருவுற்று இருப்பாங்க, மே மாசம்லாம். ரொம்ப கம்மியா சொல்றீங்க, 7 மாசத்துல 1 மாசத்துல பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இல்லையா. ஏன்னா ஒரு பெர்ஃபெக்டான மனுஷன் பெர்ஃபெக்டா தான் பிறப்பார். இல்ல அக்டோபர். ஓகே ஓகே ஓகே, ஆனா அவர் எப்ப கர்ப்பம் தரிச்சாங்க தான் நான் என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். ஓகேங்களா, சரி, அடுத்த கொஸ்டின் என்னன்னா யோவான் ஸ்நானகன் எப்போது பிறந்தார். ஓகேங்களா, இப்ப யோவான் ஸ்நானகனோட பெற்றோர் யாரு அப்படி பாத்தீங்கன்னா அம்மா பேரு எலிசபெத், அப்பா பேரு என்னதுங்க, சகரியா. ஓகேங்களா, இப்ப சகரியாவுக்கு அங்க தேவதூதன் வந்து மரியாள் கிட்ட வந்து பேசினாங்க. இப்ப இங்க யார்கிட்ட வந்து பேச போறாங்க பாத்தீங்கன்னா சகரியா கிட்ட வந்து யார் பேச போறா பாத்தீங்கன்னா தேவதூதர் வந்து பேச போறாரு. லூக்கா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோது நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட, என்ன வகுப்பு, அபியா என்னும்
ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஒரு ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்தின் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத். இப்ப தெரிஞ்சுச்சுங்களா? இப்ப சகரியாவோட ஒய்ஃப் தான் யாரு அப்படி பார்த்தா எலிசபெத். எலிசபெத்துக்கு சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் பிறக்கக்கூடிய மகன் தான் யாரு அப்படி பார்த்தா யோவான் ஸ்நானகன். இப்ப இவர் எந்த வகுப்புல வராரு? அபியா என்னும் ஆசாரிய வகுப்பு. ஓகேங்களா? அடுத்த வசனம் படிக்கலாம். லூக்கா 1:8-9. அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறைப்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதுக்கு சீட்டை பெற்றான். இப்ப இங்க என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஆசாரிய வகுப்பு போய் செய்யணும் அப்படின்னா, பிரதான ஆசாரியர்கள் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஆசிரியப்பு கூடாரத்துல போயிட்டு ஆசாரிய ஊழியம் செய்யணும் அப்படின்னா அவங்க வகுப்புக்கு ஏற்ற மாதிரி சீட்டு போடுவாங்க. இப்ப இவருக்கு சீட்டு விழும்போது இவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு ஆசாரியத்துவத்தை போய் கொண்டு போயிட்டு அவர் வந்து செய்யறாரு. இப்ப இது வந்து புரிஞ்சுக்கலாம். இப்ப ஆசாரிய வகுப்புக்கு, அதாவது ஆசாரியத்துவம் செய்யறதுக்கு அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, ஆசிரியப்பு கூடாரத்துக்குள்ளார போயிட்டாரு. அதுக்கப்புறம் தேவதூதன் வந்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, இவர்கிட்ட பேசுறாரு. லூக்கா 1:13. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் தீர்க்கப்பட்டது. என்ன வேண்டுதல் அப்படி பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு ரொம்ப நாளா என்ன இல்லைங்க, பிள்ளை இல்ல, ரொம்ப வயசாயிடுச்சு. இப்ப இவங்களோட வேண்டுதல் என்ன பண்ணப்பட்டது பாத்தீங்கன்னா, கேட்கப்பட்டது. உன் மனைவியாகி எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவார், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. இப்ப இயேசு கிறிஸ்து மாதிரி இங்கேயும் நடக்குது. என்ன அப்படி பார்த்தா, உன் மனைவியாக எலிசபெத் ஒரு குமாரனை உனக்கு பெறுவாள், உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. இது தேவ சித்தத்தால் நடந்தது இல்லை. இது முழுக்கமா எதனால நடந்தது பார்த்தா, மனிதனோட சித்தத்தினால பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை தான் யாரு அப்படி பார்த்தா யோவான். ஓகேங்களா? தேவதூதனே வந்து சொன்னாலுமே இது மனித சித்தத்தினால பிறக்கக்கூடிய ஒரு குழந்தையா இருந்து யோவான். இப்ப என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, இவரு முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் தான் யாரு வந்து இப்ப கர்ப்பவதி ஆகுறாங்க பாத்தீங்கன்னா, எலிசபெத் வந்து கர்ப்பவதி ஆகுறாங்க. படிக்கலாம் பாருங்க. லூக்கா 1:23-24. அவருடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே தன் வீட்டுக்கு போனான். அந்நாட்களுக்கு பின்பு, என் நாட்களுக்கு பின்பு அப்படி பாத்தீங்கன்னா, ஊழியங்கள்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, கர்ப்பவதி ஆகுறாங்க. அவன் மனைவியாகி எலிசபெத் கர்ப்பவதியாகி, ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என் மேல் கடாட்சம் வைத்தார். அதாவது வந்து அதுதான் அந்த நாட்களில் அப்படின்னா, அவர் ஒரு ஊழியம் செய்யறாரு, ஆசாரிய ஊழியம் செய்யறாரு இல்லைங்களா? அந்த ஊழியம் செஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் யாரு இப்ப வந்து கர்ப்பவதி ஆகுறாங்க அப்படி பாத்தீங்கன்னா, எலிசபெத் வந்து கர்ப்பவதி ஆகுறாங்க. இப்ப அந்த கர்ப்பவதி ஆகுறாங்க இல்லைங்களா, அதுல இருந்து 6 மாசம் கழிச்சு தான் இப்ப யார் கர்ப்பவதி ஆகுறாங்க அப்படி பாத்தீங்கன்னா, மரியாள் வந்து கர்ப்பவதி ஆகுறாங்க. இதெல்லாம் ஓகே. இப்ப இவர் எந்த மாசத்துல இவங்க கர்ப்பவதி ஆகுறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி மாசம் அவர் என்ன பண்ணாருங்க, இவங்க கர்ப்பவதி ஆகிறதுக்கு முன்னாடி மாசம் இவங்க எங்க இருந்தாங்க, ஆசாரிப்பு கூடாரத்துல ஆசாரிய வேலையை செஞ்சுட்டு இருந்தாரு இல்லைங்களா? இப்ப அவர் எந்த மாசத்துல அவர் வந்து ஆசாரிய வேலையை வந்து செய்யறதுக்கு போனாரு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, அதுக்கு அடுத்த மாசம் இவங்க கர்ப்பவதி ஆனதையும் கண்டுபிடிச்சிடலாம். அதுல இருந்து 6 மாசம் கழிச்சு மரியாள் கர்ப்பவதி ஆனதையும் கண்டுபிடிச்சிடலாம். மரியாள் கர்ப்பவதி ஆனதுக்கு அப்புறம் எத்தனை மாசங்க ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு? 12 மாசம் தானே. 10 மாசத்துல இயேசு கிறிஸ்து எப்ப பிறந்தாருன்றதை நம்ம என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்ப அந்த ஒரு ஆசாரிய வகுப்புக்கு இவர் எப்ப போறாரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இப்ப எங்க போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க போகணுங்க, புதிய ஏற்பாட்டுல இருந்து பழைய ஏற்பாட்டுக்கு போகணும். பழைய ஏற்பாட்டுல தாவீது வந்து ஒரு சில முறைமை வச்சிருந்தார் ஆசாரியத்துவம் வேலை செய்யறதுக்கு. ஏன் அப்படின்னா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனைனா 24 வகுப்பு வருவாங்க. ஓகேங்களா? 24 வகுப்பையும் ஆசாரியத்துவம் வேலை செய்யணும் அப்படின்னா மாசத்துக்கு 2 வகுப்பு வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி வரும். இதை படிச்சு பாத்தீங்கன்னா அது தெரியும். 4ஆம் வசனம் படிங்க. அவர்களை வகுக்கிற போது தாமாரின் புத்திரரை பார்க்கிறோம், எலியாசின் புத்திரருக்குள்ளே தலைமையானவர்கள் அதிகமான பேர் காணப்பட்டபடியினால் எலியாசின் புத்திரரில் 16 பேர். எலியாசாரின் புத்திரரில் எத்தனை பேரு? 14 பேரு. தன் பிதாக்களுடைய குடும்பத்துக்கும், இத்தாமாரின் புத்திரரில் 8 பேர் தங்கள் பிதாக்களுடைய குடும்பத்துக்கும் தலைமையாக வைக்கப்பட்டார்கள். 24 வகுப்பு இருக்காங்க. ஓகேங்களா? இப்ப எப்படி அப்படின்னா 16 வகுப்பு பிளஸ் ஒரு 8 வகுப்பு, 16 பிளஸ் 8 எவ்வளவுங்க? 24 வகுப்பு. ஓகேங்களா? இப்ப இந்த 24 வகுப்புல தான் ஒரு வகுப்பு யாரு அப்படி பாத்தீங்கன்னா, அபியா என்னும் ஆசாரிய வகுப்பு. ஓகேங்களா? மொத்தம் எத்தனை வகுப்பு வருது? 24 வகுப்பு வருது. இந்த 24 வகுப்புல ஒரு வகுப்பு தான் யாரு அப்படி பார்த்தா அபியா என்னும் ஆசாரிய வகுப்பு. அந்த அபியா என்னும் ஆசாரிய வகுப்புல தான் இப்ப யாருக்கு சீட்டு விழுந்திருக்கு அப்படி பாத்தீங்கன்னா, சகரியாவுக்கு சீட்டு விழுந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? மொத்தம் இப்ப லேவியில மொத்தம் எத்தனை வகுப்பு? 24 வகுப்பு. இப்ப 24 வகுப்பையும் ஒரு வருஷத்துக்கு வேலை செய்யணும் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு மொத்தம் எத்தனை வகுப்பு பிரிக்கணுங்க?
ஒரு மாசத்துக்கு எத்தனை வகுப்பு இப்ப வேலை செய்யணும்? 2 வகுப்பு வேலை செய்யணும். அந்த 2 வகுப்பு எப்படி வேலை செய்வாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மாசம் ஃபர்ஸ்ட் 1ல இருந்து 15 தேதி வரைக்கும் ஒரு வகுப்பு வேலை செய்வாங்க. ஓகேங்களா? 2வது வகுப்பு எப்ப வேலை செய்வாங்க பாத்தீங்கன்னா 16ல இருந்து 30 வரைக்கும். வேற இதுல 31 வருமா 29 வருமா அப்படி கேட்டீங்கன்னா கண்டிப்பா வராது. ஏன் அப்படின்னா அப்ப இஸ்ரேல் யூஸ் பண்ண கேலண்டர்ல மாசத்துக்கு 30 நாள் தான். எப்படி இப்ப வந்து 365 நாள் வருது இல்ல, அப்படிலாம் இல்ல. இஸ்ரேல் யூஸ் பண்ணும்போது மாசத்துக்கு 30 நாள், அப்ப 12 மாசத்துக்கு 360 நாள், அது கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் 1ல இருந்து 15 வரைக்கும் ஒரு வகுப்பு, 16ல இருந்து 30 வரைக்கும் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா இன்னொரு வகுப்பு வேலை செய்வாங்க. இது மாசம் மாசம் தொடரும். ஓகேங்களா? இப்ப முதல் சீட்டு இப்ப எப்ப வேலை செய்வாங்க? முதல் மாசம் ஃபர்ஸ்ட் 1ஆம் தேதியில இருந்து 15ஆம் தேதி வரைக்கும் வேலை செய்வாங்க. இப்ப அதே மாதிரி 2ஆம் சீட்டு அதே முதல் மாதம் தான், ஆனா 16ல இருந்து 30 வரைக்கும். 3ஆம் சீட்டு இப்ப எப்ப வேலை செய்வாங்க? 3ஆம் சீட்டு விழுறவங்க இப்ப எப்ப வேலை செய்வாங்க? 2ஆம் மாசம் முதல் வகுப்பு 1ஆம் தேதியில இருந்து 15ஆம் தேதி வரைக்கும் இருப்பாங்க. அப்படியே 4ஆம் சீட்டு யாருக்கு விழுதோ அவங்க 2ஆம் மாசம் 16ல இருந்து 30 வரைக்கும் வேலை செய்வாங்க. ஓகேங்களா? இப்போ அபியா வகுப்பு வந்து எப்ப விழுது அப்படி பாத்தீங்கன்னா 1 அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. 7வது அக்கோசின் பேர் வழிக்கும் 8வது அபியாவின் பேர் வழி. இப்ப அபியா வகுப்பு எத்தனாவது சீட்டு? 8வது சீட்டு. அப்ப 8வது சீட்டுனா எந்த மாசம் வேலை செய்வாங்க? 8வது மாசம்னா 8வது சீட்டுனா எந்த மாசம் எந்த நாள்ல இருந்து வேலை செய்வாங்க? 4வது மாசத்துல. எப்படி 1ல இருந்து வருவாங்க? இப்ப 8வது சீட்டு அபியா வகுப்புக்கு விழுந்திருக்கு அப்படின்னா 8வது சீட்டு வந்து எப்ப வேலை செய்வாங்க அப்படி பார்த்தா 4வது மாசம் 16ல இருந்து 30 தேதி வரை வேலை செய்வாங்க. புரியுதுங்களா? முதல் மாசத்துக்கு 2. அப்ப முதல் சீட்டு எப்ப வேலை செய்வாங்கன்னா முதல் மாசம் 1ல இருந்து 15 வரைக்கும் வேலை செய்வாங்க. 2வது சீட்டு விழுறவங்க அதே முதல் மாசம் 16ல இருந்து 30 வரைக்கும் வேலை செய்வாங்க. அப்படியே நீங்க வந்து வேலை செஞ்சுட்டே வந்தாங்க அப்படின்னா 8வது சீட்ல விழுந்தவங்க எப்ப வேலை செய்வாங்க பாத்தீங்கன்னா 4ஆம் மாதம் 16ல இருந்து 30 வரைக்கும் வேலை செய்வாங்க. ஒண்ணும் இல்ல, ஒரு மந்த் டிவைடட் பை 2. ஓகேங்களா? அப்ப 8 டிவைடட் பை 2 4. ஓகேங்களா? 4 வந்து எப்ப வந்து 4ஆம் மாசம் எப்ப வேலை செய்வாங்க அப்படி பாத்தீங்கன்னா 16ல இருந்து 30 வரைக்கும் வேலை செய்வாங்க. ஓகேங்களா? இப்ப அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா, சரி 4ஆம் மாசம் சொல்லிட்டீங்க, அது 4ஆம் மாசம் எந்த மாசம்? 4ஆம் மாசம் வேலை செய்யறாங்க சொல்லிட்டீங்க பிரதர். அப்ப 4ஆம் மாசம் எந்த மாசம்? டிசம்பர் மாசமா, இல்ல வந்து ஏப்ரல் மாசமா, இல்ல வந்து அக்டோபர் மாசமா அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? இப்ப நான் தான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, இஸ்ரேல் கேலண்டர் வேற மாதிரி, நம்ம கேலண்டர் மாதிரி இல்ல. இப்ப இஸ்ரேல் கேலண்டர்ல எப்படி இருந்திருக்கு அப்படி பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு முதலாவது மாதமா எது இருந்திருக்கு பாத்தீங்கன்னா நீசான் மாதம். நீசான் மாதம் எதுல வந்திருக்கு? நீசான் மாதம் எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? எகிப்துல இருந்து வெளியில வருவாங்க இல்லைங்களா இஸ்ரேல் ஜனங்கள், அவங்களுக்கு வந்து பஸ்கா அனுசரிக்க சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்ப என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதமாக இருப்பதாக. அப்ப அதுதான் முதல் மாதம். அந்த மாதத்தின் பேர் என்ன அப்படி பார்த்தா நிசான் மாதம். நிசான் மாதம் 14ஆம் தேதி பஸ்கா அனுசரிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்ல இருக்குங்களா? யாத்திராகமத்துல இருக்கு. அப்ப அவங்களுக்கு முதல் மாதம் எது அப்படி பாத்தீங்கன்னா நீசான் மாதம் தான் முதல் மாதம். அவங்களுக்கு நீசான் மாதம் முதல் மாதம் அப்படின்றது நமக்கு எப்ப வரும் அப்படி பாத்தீங்கன்னா ஏப்ரல்ல வரும். மேலையும் வரலாம், அது ஏப்ரல்லையும் வரலாம். மேக்சிமம் எப்பதான் வரும் அப்படி பார்த்தா நிசான் மாதம் ஏப்ரல்ல தான் வரும். அதனால நம்ம ஏப்ரல் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்ப ஏப்ரல் மாசம் இப்ப அவங்க எப்ப போறாங்க பாத்தீங்கன்னா நிசான் மாசம், இதான் வந்து முதலாம் மாதம். ஓகேங்களா? இப்ப அவருக்கு எந்த மாசம் சீட்டு விழுந்திருக்கு? 4வது மாசம். இது முதல் மாதம் அப்படின்னா 2வது மாசம், 3வது மாசம், 4வது மாசம். ஓகேங்களா? அப்ப அவர் எந்த மாசம் வந்து ஆசிரியர் வகுப்புக்கு போறாரு? இதுல சொல்லுங்க. தம்மூஸ்ல. ஓகேங்களா? இந்த மாசம் தான் அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா ஆசிரியர் வேலைக்கு போறாரு. 8வது சீட்டுன்றதுனால அவரு செகண்ட் ஹாஃப்ல போறாரு. 16ல இருந்து 30ஆம் தேதி வரைக்கும் வேலை செய்யறதுக்கு போறாரு. இப்ப நம்ம இங்கிலீஷ் கேலண்டர்ல பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஜூலை. இப்ப இதை முடிச்சுட்டு அவர் வெளியில வரும்போது அது எந்த மாசமா இருக்கும் அப்படி பார்த்தா ஆகஸ்ட் மாசம். ஓகேங்களா? புரியுதுங்களா? இவரு இந்த ஜூலைல அவர் முடிச்சுட்டு வெளியில வராரு. வெளியில வரும்போது பாத்தீங்கன்னா அவர் வீட்டுக்கு எப்ப திருப்பி போறாரு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் திருப்பி போறாரு. இப்ப ஆகஸ்ட் மாசம் தான் என்ன நடக்குது அப்படி பாத்தீங்கன்னா எலிசபெத் என்னவா இருக்காங்க? கருத்தரிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம்.
இப்ப முதலாம் மாதம் அவங்களுக்கு எது அப்படி பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் முதலாம் மாதம். ஏன்னா அப்பதானே கருத்து தெரிவிக்கிறாங்க. இது முதலாம் மாதம். அப்ப 2வது மாசம் செப்டம்பர், அடுத்தது அக்டோபர், அடுத்தது நவம்பர், அடுத்தது டிசம்பர். அப்ப எப்ப கர்ப்பம் தெரிவிக்கிறாங்க? யார் கர்ப்பம் தெரிவிக்கிறா? யோவான் ஸ்நானகனா? எலிசபெத்தும் இல்ல, மரியாளும் இல்ல, யோவான் ஸ்நானகனா? 2 பேர்ல யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. யோவான் ஸ்நானகன். சரி, முதலாம் மாசம் வந்து யாரு? இந்த ஆகஸ்ட் மாசம் கருத்தரிக்கிறது யாரு அப்படி பார்த்தீங்கன்னா எலிசபெத். எலிசபெத் கருத்தரிச்சு 6வது மாசத்துல யார் இப்ப கருத்தரிக்கிறாங்க? 6ஆம். ஏன் அப்படின்னா தேவதூதன் என்ன சொல்லியிருக்காருங்க, இது உனக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காங்க, அவங்க கருத்தரிச்சிருக்காங்க. இது அவளுக்கு 6வது மாதம். 6 மாசம் கழிச்சு கூட இல்ல. மரியாள் கிட்ட சொல்லும் போது இது அவளுக்கு எத்தனாவது மாதம்? 6வது மாதம். அப்ப அவங்க கர்ப்பம் தரிச்சு 6வது மாசத்துல இப்ப யார் கருத்தரிக்கிறாங்க அப்படி பாத்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து கருத்தரிக்கிறாரு. யாரை வந்து கர்ப்பம் தரிக்கிறாங்க அப்படி பாத்தீங்கன்னா மரியாள் வந்து கருத்தரிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். இப்ப அடுத்த கேள்வி, இப்ப மரியாள் வந்து ஜான்வரியில வந்து கருத்தரிக்கிறாங்க அப்படின்னா அவங்க டிசம்பர்ல தானே பிறப்பாங்க. ஜான்வரியில கருத்தரிச்சாங்க அப்படின்னா அவங்க எப்ப பிறப்பாங்க? சிஸ்டர் எண்றதுக்குலாம் இல்ல. ஜான்வரி முதல் மாசம், 10வது மாசம் ஏதோ அக்டோபர், அவ்வளவுதான். சரி, அடுத்து பார்ப்போம். ஓகேங்களா? ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். 10வது மாசம் எதுங்க? இல்ல இல்ல என்பதார் ஏசு கிறிஸ்து வந்து வல்லமையானவர். அவர் 12 மாசத்துல தான் பிறந்தார் அப்படின்னு யாராவது சொல்றீங்களா? இல்ல இல்ல, அவர் வந்து ஒருவேளை 7 மாசத்துல கூட பிறந்திருக்கலாம்ல அப்படின்னு யாராவது சொல்றீங்களா? அவர் பெர்ஃபெக்ட் மனுஷனே. பெர்ஃபெக்டா 10வது மாசத்துல பிறக்கும் போது அவர் வந்து ரொம்ப பரிபூர்ணமா இருக்காரு. அவர் எந்த மாசத்துல தான் பிறந்திருக்காரு பாத்தீங்கன்னா கரெக்டா 10 மாசத்துல பிறந்திருக்காரு. இப்ப ஜான்வரியில கருத்தரிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க எப்பதான் பிறந்திருக்கணும்? அக்டோபர் மாசம் தான் அவர் என்ன பண்ணியிருந்திருக்கணும் பாத்தீங்கன்னா பிறந்து இருந்திருக்கணும். இது ஒரு மெத்தடு. யாரை வச்சு பார்த்திருக்கோம்? யோவான் ஸ்நானகன் வச்சு பார்த்திருக்கோம். யோவான் ஸ்நானகன் எப்ப பிறந்தாருன்னு பாக்குறது யாரை வச்சு பார்த்தோம்? சகரியா எப்ப ஆசாரிய வகுப்பு செஞ்சாருன்னு பார்த்தோம். ஆசிரிய வகுப்பு இவர் எந்த மாசம் போனாருன்னு எப்படி பார்த்தோம்? தாவீது ராஜா வந்து ஒரு முறைமை வச்சிருந்தாரு இல்லைங்களா? அந்த முறைமையை எடுத்து படிக்கும் போது சகரியா எப்ப ஆசாரிய வகுப்புக்கு போனாருன்றது தெரிஞ்சது. அவர் போயிட்டு எப்ப வெளியில வந்தாருன்னு பார்த்ததுக்கு அப்புறம் எலிசபெத் எப்ப கருத்தரிச்சாங்கன்னு தெரிஞ்சது. அதுல இருந்து ஒரு 6 மாசம் கணக்கு போட்டோம் அப்படின்னா ஜான்வரி மாசம் இப்ப யார் கருத்தரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரியாள் கருத்தரிச்சிருக்காங்க. ஜான்வரி மாசம் கருத்தரிச்ச மரியாள் எப்ப குழந்தை பெத்தெடுத்திருப்பாங்க பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசம் பெத்தெடுத்திருப்பாங்க. சரி, எல்லாம் முடிச்சிட்டு இருக்கீங்களான்னு பார்த்தேன். ஓகே, அக்டோபர் மாசம் என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பிறந்திருக்காரு. இதுல கிளியரா இருக்கீங்களா? இப்ப 2 மெத்தட் பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் மெத்தட்ல என்ன பார்த்தோம் அப்படி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து டிசம்பர் மாசம் பிறக்கலன்றத பார்த்தோம். பாத்தீங்களா? ஒருவேளை அவர் என்னவா இருந்திருக்கலாம், செப்டம்பர்ல பிறந்திருக்கலாம், இல்லைன்னா அக்டோபர்ல பிறந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம். அடுத்தது செகண்ட் மெத்தட். ஃபர்ஸ்ட் மெத்தட்ல வரும்போது பாத்தீங்கன்னா அவர் எப்பதான் பிறந்தாருன்னு பார்த்துட்டோம். டிசம்பர்ல பிறக்கல, அவர் செப்டம்பர்லயும் பிறக்கல, அக்டோபர்ல தான் பிறந்திருக்காரு அப்படின்றத பாத்துக்கணும். பிரதர் டேட்டை சொல்லுங்க பிரதர் அப்படின்றீங்களா? ஏன் டேட் சொன்னா அந்த நாள்ல கொண்டாடலாம் தானே. சரி, அதுக்கும் ஒரு வசனம் இருக்கு. ஓகேங்களா? சரி, இது ஒரு மெத்தடு. 2 மெத்தட் பார்த்துட்டோம். அடுத்தது 2வது மெத்தடுக்கு வரும். 3வது மெத்தட் முன்னாடியே பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் மெத்தடு பார்த்துட்டோம். இப்ப 2வது மெத்தட் பார்த்துட்டோம். 2வது மெத்தட் ஞாபகம் இருக்குங்களா? அது என்ன மெத்தடு? அவரோட இறந்த மாதத்தை வச்சு அவருடைய வாழ்ந்த நாட்களை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அவருடைய பிறந்த மாதம் வந்துடும். ஓகேங்களா? அவர் வாழ்ந்த நாட்கள் மொத்தம் எத்தனை தெரியுங்களா? 33. ஓகேங்களா? எப்படி சொல்றீங்க 33 தான் பிறந்தாருன்னு வாழ்ந்தாருன்னு? எங்க பைபிள்ல இருக்குங்களா? எங்க இருக்கு? எங்க இருக்குங்க? 33 வருஷம் தான் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தாருன்னு பைபிள்ல இருக்கா? தெரியலைங்க. நீங்களே சொல்றீங்களா? அதுக்குதான் நம்ம என்ன பண்றோம், ஆராய்ச்சி பண்றதுதான் நம்ம வந்திருக்கோம். சரி, ஓகே. இப்ப அவர் எந்த மாதம் இறந்தாருன்றத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு முதல் மாதம் எதுன்றதுக்கு ஒரு வசனம் இருக்கு இல்லைங்களா? யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாக இருப்பதாக. யாத்திராகமத்துல சொல்லியிருக்காங்களா? இது உங்களுக்கு முதல் மாதம், இதுதான் வருஷத்தோட முதலாம் மாதமா இருப்பதாக அப்படின்றத சொல்றாரு. அப்ப அந்த முதலாம் மாதம் தான் என்ன மாதம் அப்படி பாத்தீங்கன்னா நீசான் மாதம். இப்ப அந்த நீசான் மாதத்துல என்ன பண்ணுவாங்க அப்படி பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பஸ்காவை அனுசரிப்பாங்க. என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா ஆட்டுக்குட்டியை அடிப்பாங்க. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம்.
அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவுது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியாயமாக ஆசரிக்க கடவுது. நித்திய நியமமாக அவங்க என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா ஆசரிக்கணும். அதுக்கு பேர் தான் என்ன அப்படி பாத்தீங்கன்னா பஸ்கா. இப்போ பஸ்கா எப்படி ஆசரிப்பாங்க பாத்தீங்கன்னா ஆட்டுக்குட்டி அடிச்சு அதோட ரத்தத்தை எடுத்து நிலைக்கால்கள் மேல பூசி என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளாரே இருக்கணும். பூச்சிட்டு மட்டும் வெளியில வந்துடக்கூடாது, அது வீட்டுக்குள்ளாரே இருக்கணும். ஏன் அப்படின்னா சங்கார தூதன் என்ன பண்ணுவாங்க, அந்த ராத்திரியில கடந்து போவாரு, யாரோட நிலைக்கால்களுடைய ரத்தம் பூசப்படலையோ அவங்க வீட்டுக்குள்ளார இருக்கிற தலைச்சன் பிள்ளைகள் என்ன பண்றாங்க, செத்துருவாங்க. அப்படி பூசினவங்களோட நிலைக்கால்கள் வந்து ரத்தம் பூசப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா அங்க என்ன ஆகாது பார்த்தீங்கன்னா அவங்க பிள்ளைகள் தலைச்சன் பிள்ளைகள் சாக மாட்டாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் மாதம் அவர் வந்து தேவன் வந்து கொடுத்த ஒரு பஸ்கா. அது எந்த நாள் அப்படி பார்த்தீங்கன்னா நீசான் மாதம் 14ஆம் தேதி. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவா இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறமே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். இப்ப பஸ்கா வந்து எப்ப அனுசரிக்க சொல்லியிருக்காங்க? நீசான் மாதம் 14ஆம் தேதி அங்க ஒரு ஆடு அடிக்கப்பட்டுச்சு. அதே மாதிரியே கிறிஸ்து இப்ப எப்படி இருக்காரு பாத்தீங்கன்னா அவரு நமக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியா இருக்காரு. அப்ப இயேசு கிறிஸ்து எப்பதான் இறந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரு எப்பதான் வந்து சிலுவையில போனாரு அப்படி பார்த்தா நீசான் மாசம் 14ஆம் தேதி. நீங்களாவே ஏதாவது ஒண்ணு சொல்றாதீங்க இந்த ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு. இதுக்கு ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ப்ரூஃப் இருக்கு. யோவான் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவினிடத்தில் போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் உலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். பஸ்கா பண்டிகைக்கு முன்னாடி என்ன பண்றாருன்னா இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து பேசுறாரு. இப்ப என்ன நடக்குது அப்படி பார்த்தா அவர் பஸ்கா அப்பதான் அவர் வந்து என்ன பண்ணப்படுறாரு பார்த்தீங்கன்னா சிலுவையில போடப்படுறாரு. ஏன் எப்படி சொல்லலாம் அப்படி பாத்தீங்கன்னா பஸ்கா டைமிங்ல யூதர்கள் எந்த ஒரு காரியத்தை அவங்க என்ன பண்ண மாட்டாங்க பாத்தீங்கன்னா செய்ய மாட்டாங்க. இவர் இயேசு கிறிஸ்துவ வந்து இந்த நீதிமன்றத்துல கொண்டு போய் நிறுத்தும் போது கூட, ராஜா முன்னாடி போய் நிறுத்தும் போது கூட இவங்க யூதர்கள் யாரும் என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, உள்ளார போயிருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு வந்து பண்டிகை நாள், பஸ்கா பண்டிகை நாள்ன்றதுனால அவங்க யாருமே என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, உள்ளார போயிருக்க மாட்டாங்க. அப்ப கிறிஸ்து எப்பதான் அடிக்கப்பட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீசான் மாசம் தான் அவரு என்ன பண்ணப்பட்டிருக்காரு பாத்தீங்கன்னா அடிக்கப்பட்டிருக்காரு. டேட் வந்து நம்மளுக்கு வந்து தேவையில்லை, அது 14ஆம் தேதின்றது நம்மளோட கேலண்டர்ல மாறும். இப்ப நம்ம என்ன மட்டும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1ஆம் மாதம் நீசான் மாதம் அந்த நாளதான் இயேசு என்ன பண்ணப்பட்டிருக்காரு அப்படி பாத்தீங்கன்னா சிலுவையில அறையப்பட்டிருக்காரு. அப்பதான் அவர் என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா இறந்திருக்காரு. ஓகேங்களா? அப்ப இறந்த மாதம் நீசான் மாதம். அவர் வாழ்ந்த நாள் 33 வருடம் 33 வருடம் 6 மாசம் அவர் என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல வாழ்ந்திருக்காரு. இப்ப இறந்த மாசமும் தெரிஞ்சிருச்சு, வாழ்ந்த நாட்களும் தெரிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், பிறந்த மாசம் கண்டுபிடிச்சிடலாம். சரி, இப்ப 33 வருஷம் அவர் வாழ்ந்திருந்தாரு அப்படின்னா அவர் எப்ப பிறந்திருப்பார் சொல்றேன் பாருங்க. இப்ப வந்து நீசான் மாசம் தான் அவர் வந்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா இறந்திருக்காரு. ஓகேங்களா? அதுல இருந்து 33 வருஷம் முன்னாடி போயிங்கன்னா அது எந்த நாள் வரும், அவர் இறந்த நாள். இப்ப வந்து நீசான் மாசம் அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அவரு சிலுவையில மரிச்சிருக்காரு. இதுல இருந்து அப்படியே 33 வருஷம் பின்னோக்கி போனோம். அப்ப அவரோட எப்ப இறந்திருப்பாரு, எந்த மாசம் இறந்திருப்பாரு? இதுல இருந்து 33 வருஷத்தை கழிச்சுட்டு பின்னாடி போனோம் அப்படின்னா வருஷம் தேவையில்ல, எந்த மாசத்துல அவர் இறந்திருப்பாரு? இப்ப இதுல இருந்து முன்னாடி வருஷம் ஒருவேளை அவர் வந்து ஒரு வருஷம் முன்னாடி வந்து பின்னோக்கி போனோம் அப்படின்னா எந்த வருஷத்துல எந்த மாசத்துல அவர் மரிச்ச நாளா இருந்திருக்கும்? ஒண்ணு இல்லைங்க. இப்ப வந்து இந்த மாசம் அவர் வந்து இறந்திருக்காரா, இதுல இருந்து அடுத்த வருஷம் எந்த மாசம் அவர் இறந்த நாளா கொண்டாடுவாங்க? என்ன கஷ்டமா இருக்குதா? 6 மாசம் இல்ல, 33 வருஷம் பின்னாடி போனா அது எந்த நாள் தான் வரும் அப்படி பார்த்தா அதே நீசான் மாசம் தான் வரும். புரியுதுங்களா? இப்ப நீசான் மாசம் அவர் என்ன பண்ணப்பட்டிருக்காரு பாத்தீங்கன்னா சிலுவையில அறையப்பட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி இந்த மாசத்துல அப்படியே கணக்கு வச்சுக்கிட்டு இங்க வந்து 33 வருஷம் பின்னாடி நோக்கி போனோம் அப்படின்னா கரெக்டா அது எந்த மாசம் தான் போய் நிற்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே ஏப்ரல் மாசம் நீசான் மாசம் தான் போய் நிற்கும். ஏப்ரல் மாசம் சொல்றாதீங்க, அதனாலதான் நமக்கு வந்து குழம்பிக்கிட்டு கால்குலேட் பண்ண முடியல அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம 33 வருஷத்தை தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், மைனஸ் பண்ணிருக்கோம்.
இப்ப 33 வருஷம் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அதே ஏப்ரல் மாசம் தான் வரும். இப்ப ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் இன்னும் எத்தனை மாசம் இருக்கு? இன்னும் 6 மாசம் நம்ம என்ன பண்ண வேண்டும்? மைனஸ் பண்ணணும் இல்லையா? இங்க இறந்திருக்காரு, இங்க வந்து 33 வருஷம் பின்னாடி போயிட்டோம். போனோடனே அந்த ஒரு இறந்த நாள் வந்து வந்துருது. அதுவும் எங்க தான் வருது அப்படின்னா ஏப்ரல்ல தான் வருது. இப்ப அங்க இருந்து இன்னும் எத்தனை மாசம் அவங்க மைனஸ் பண்ணணும்? 6 மாசம் மைனஸ் பண்ணணும். இப்ப 6 மாசம் எங்க முன்னோக்கி போகணுமா பின்னோக்கி போகணுங்களா? பின்னோக்கி போகணும். 6 மாசம் என்ன பண்ணணும்? பின்னோக்கி போகணும். இப்ப இதுல இருந்து 33 வருஷம் வந்துருச்சு, அதே ஏப்ரல் மாசம் வந்துருச்சு. இப்ப இங்க இருந்து 6 மாசம் பின்னோக்கி போகணும் அப்படின்னா முதலாம் மாசம் எது வரும் அப்படி பார்த்தீங்கன்னா மார்ச் வருங்களா? பின்னாடி போங்க. இப்ப இதுல இருந்து அப்படியே பின்னாடி போங்க. ஏப்ரல் வருங்களா? ஃபர்ஸ்ட் மாசம். அடுத்த 2ஆம் மாசம் பிப்ரவரி, அடுத்தது ஜனவரி, அடுத்தது டிசம்பர், அடுத்தது நவம்பர். இதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன வருதுங்க? எது வருது? அக்டோபர். இப்ப இங்க இருந்து ஒரு 6 மாசம், இப்ப இங்க பிறந்துட்டாரு, அக்டோபர்ல பிறந்துட்டாரு. இங்க இருந்து ஒரு 6 மாசம் கழிச்சு ஏப்ரல் வருது. அங்கிருந்து 33 வருஷம் நீங்க வந்து முன்னோக்கி போனீங்க அப்படின்னா அவர் இறந்தது எப்ப அப்படி பார்த்தா நீசான் மாசம் 14ஆம் தேதி. நீசான் மாசம் அப்படின்னா ஏப்ரல்ல அவர் இறந்திருக்காரு. அதுல இருந்து 33 வருஷத்தை நீங்க கழிச்சீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா எங்க தான் வரும் அப்படி பார்த்தீங்கன்னா அக்டோபர்ல தான் வரும். ஓகேங்களா? இப்ப இறந்த மாதம் தெரிஞ்சிருச்சு, நீசான் மாசம். வாழ்ந்த நாள் 33 வருஷம் தெரிஞ்சிருச்சு. பிறந்த மாசம் அப்படின்னா என்னதான் வருது அப்படின்னா அக்டோபர் மாசம். இறந்த மாசத்தை வச்சு கண்டுபிடிச்சலாமா? இது ரொம்ப ஈஸியா தானே இருக்கு இந்த மெத்தடு, இல்லைங்களா? அவர் இறந்த மாசம் நீசான் மாசம் அப்படின்னா 33 வருஷம் கழிச்சா அது எங்கதான் போய் நிற்கும் அப்படி பார்த்தா அக்டோபர் மாசம் தான் நிற்கும். சரி, வேற அந்த 33 வருஷம் சொல்றீங்கல்ல, நாங்களும் தான் சொன்னோம் 33 வருஷம்னு. அந்த 33 வருஷம் தான் அவர் வாழ்ந்தாருன்னு எங்க இருக்கு பைபிள்ல? எங்கேயாவது டைரக்டா வசனம் இருக்குங்களா? 33 வருஷம் தான் இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்தார். வெளிப்படுத்துதல்ல இருக்குங்களா? வெளிப்படுத்தல் விசேஷத்துல இல்ல. எங்க போனோம் அப்படி பாத்தீங்கன்னா யாருங்க இவரு? தானியேலும் அவர்களுடைய நண்பர்களும். ஓகேங்களா? இவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேல்ல இருந்து சிறைப்பிடிக்கப்பட்டு எங்க போயிடுறாங்க அப்படி பார்த்தா பாபிலோனுக்கு போயிடுறாங்க. பாபிலோன்ல கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் அவங்க வந்து அடிமையா இருக்காங்க பாத்தீங்கன்னா 70 வருஷம் அவங்க என்னவா இருக்காங்க பாத்தீங்கன்னா அடிமையா இருக்காங்க. இப்ப அந்த அடிமையா இருந்த காலத்துல ரொம்ப நாள் இவங்க வந்து அடிமையா இருக்காங்கன்னு சொல்லிட்டு தானியேல் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா எப்படியாவது நாங்க வந்து திருப்பி எங்க போயிடணும், இஸ்ரேல் தேசத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு தானியேல் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா தேவன்கிட்ட ஜெபம் பண்றாரு. வசனம் படிக்கலாம் பாருங்க. தானியேல் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆண்டவரே கேளும், ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும். என்ன கொஞ்சம் கவனிங்க. என் தேவனே, உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும், அதை தாமதியாமல் செய்யும். உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்படுகிறது என்று. இப்ப என்ன கேக்குறாரு பாத்தீங்கன்னா எங்களை திருப்பி எங்க கொண்டு போயிடுங்க, இஸ்ரேலுக்கு கொண்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா ஜெபம் பண்றாரு. அதுக்கு அவர் ரிப்ளை பண்றாரு பாருங்க. தானியேல் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீ மிகவும் பிரியமானவன், நீ மிகவும் பிரியமானவன். ஏன் அப்படின்னா நீ கேட்டதுக்காக நான் என்ன பண்றேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால நீ கேட்ட, அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு உனக்கு செய்யறேன். இப்ப நமக்கு பண்றாரு இல்லைங்களா? நம்ம ரொம்ப நாளா ஒரு வாஞ்சியோட இருந்திருக்கோம், ஒரு உண்மையான சத்தியம் எங்கேயும் கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு உண்மையான சத்தியத்தை தேவன் என்ன பண்ணிருக்காரு, நமக்காக கொடுத்திருக்காரு இல்லையா? அப்ப நம்மளும் யாரு தாங்க? தேவனுக்கு பிரியமான ஒரு ஜனம் தான். நீ மிகவும் பிரியமானவன். நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போது சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து. இப்ப அவர் என்ன பண்ண போறாரு பாத்தீங்கன்னா ஒரு தரிசனமா சொல்ல போறாரு. அதை இவர் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா போக்கஸ்டா கேட்டு அது எப்ப நடக்கும் அப்படின்றத இவரு கணிச்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? தானியேல் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறது. மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ண. யார் இந்த மகா பரிசுத்தம் உள்ளவர்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப எத்தனை வாரம் சொல்றாரு பாத்தீங்கன்னா நான் ஒரு கட்டளை கொடுக்க போறேன், அந்த கட்டளையில இருந்து 70 வாரம் கழிச்சு ஒருத்தர் வர போறாரு, அவரை நீங்க என்ன பண்ண போறீங்க, அபிஷேகம் செய்ய போறீங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்ப இயேசு கிறிஸ்து வந்து அபிஷேகம் செய்யறதுக்கு எத்தனை வாரம் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தா 70 வாரங்கள் தேவைப்படுது. ஓகேங்களா? இப்ப அப்படியே நான் இதுலயே வாசிச்சேன். தானியேல் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல என்ன இருக்கு பாத்தீங்கன்னா இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால்
எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 70 வாரமும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அப்படின்னா என்ன அப்படின்னா இவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, மொத்தம் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டாருங்க, 70 வாரம் செல்லும் சொல்லிட்டாரு. ஓகேங்களா. அடுத்தது இந்த 70 எப்படி பிரிக்கிறாரு பார்த்தீங்கன்னா, 7 வாரமும் 62 வாரமும் செல்லும் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறார். ஓகேங்களா. இப்ப அது ரெண்டுத்தையுமே கூட்டினா என்னதான் வருதுங்க, 7 வாரமும் 62 வாரமும் செல்லும் சொல்லிட்டாரு. இது எதுக்கு அப்படி பார்த்தா, எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டிக்கிறதுக்கு. எருசலேம் வந்து இவங்க வந்து தீயில பேபிலோன் என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா, முழுமையா தீயில இது பண்ணி வச்சு சிறைப்பிடிச்சு கொண்டு வந்துட்டாங்க இஸ்ரேல் ஜனங்கள் ஃபுல்லா. இப்ப திருப்பி அவங்க போய் எடுப்பித்து அந்த நகரத்தை கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல்ல ஆரம்பிச்சு எத்தனை வாரம் போகணும் அப்படி பார்த்தா, 7 வாரமும் 62 வாரமும் போனதுக்கு அப்புறம் யார் வருவா அப்படி பார்த்தீங்கன்னா, மேசியா, பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். ஓகேங்களா. மொத்தம் 7 + 62 எத்தனை வாரம் வருது அப்படி பார்த்தா, மொத்தம் 69 வாரம். எதுல இருந்து 69 வாரம் போகும்? சரி பிடிச்சதுல இருந்து இல்ல, அந்த 70 வாரம், அந்த 70 வருஷத்தை விட்டுருங்க. ஓகேங்களா. சிறைப்பிடிக்கப்பட்டு இஸ்ரேல் ஜனங்கள் அடிமையா இருந்தது வந்து 70 வருஷம், அதை விட்டுருங்க. இவங்க மறுபடியும் எப்போ வந்து எருசலேமை எடுப்பித்து கட்டுறாங்களோ அங்க இருந்து 69 வாரம் செல்லும். அப்பதான் யார் வருவா பார்த்தீங்கன்னா, மேசியா வருவார். ஏன் வந்து மேசியா வருவார் அந்த 69 வாரம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பூமியில பிறந்திருப்பாரு. ஆனா அவர் எப்போ அபிஷேகம் பண்ணப்படுறாரோ, எப்போ வந்து ஞானஸ்தானம் எடுக்கிறாரோ, அப்பதான் இயேசு கிறிஸ்து என்னவா மாறுவார் பாத்தீங்கன்னா, மேசியாவா மாறுவார். புரியுதுங்களா. இங்க வந்துட்டோம் பார்க்கலாம். சரி, எருசலேமை திரும்பி எடுப்பித்து கட்டுகிறதுக்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 69 வாரம் செல்லும். அந்த நகரத்தை கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. கட்ட ஆரம்பிச்சு 69 வாரம் கழிச்சு யார் வந்து ஞானஸ்தானம் எடுப்பா அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார் பாத்தீங்கன்னா, ஞானஸ்தானம் எடுப்பார். ஓகேங்களா. இப்ப 69 வாரம் அப்படின்னா எத்தனை நாள்? 69 வாரம் அப்படின்னா மொத்தம் எத்தனை நாள்? சரி, ஒரு வாரம் அப்படின்னா எத்தனை நாள்? 7 நாள். 70 வாரம் அப்படின்னா இவ்வளவு அதிகமா கேட்டீங்கன்னா எப்படி சொல்றது? 70 வாரம் 10 வாரம்னா எத்தனை நாளுங்க? 70 நாள். அப்ப 70 வாரம்னா 7 × 70 490 நாள். ஓகேங்களா. இப்ப 70 வாரத்துல இருந்து ஒரு வாரத்தை மைனஸ் பண்ணுங்க. ஒரு வாரத்தை தேவன் வந்து அப்படியே வச்சுட்டாரு, அதை விட்டுருங்க. அந்த ஒரு வாரம் போகிட்டு மீதி எத்தனை வாரம் தான் இருக்கு பாத்தீங்கன்னா, 69 வாரம் இருக்கு. அப்ப 69 வாரம் எத்தனை நாள் வரும் அப்படின்னு பார்த்தா, 69 × 7 483 நாள். ஓகேங்களா. வந்துருச்சுங்களா. சரி, 69 வாரம் எத்தனை நாள் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 483 நாள். ஓகேங்களா. 70 வாரம்னா 490 நாள். அந்த ஒரு வாரம் மைனஸ் பண்ணிடுறோம். அப்ப வந்து 7 நாள் போயிடுது. 490 நாள்ல ஒரு 7 நாள் போயிடுச்சு அப்படின்னா 483 நாள் வருது. ஓகேங்களா. எப்பல இருந்து எருசலேமை திரும்பி எடுப்பித்து கட்டுகிறதுக்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும். ஓகேங்களா. அப்ப கட்டண கொஞ்ச நாள்லயே இயேசு கிறிஸ்து வந்துட்டாங்களா? அவரு ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு எத்தனை நாள் தேவைப்படுச்சுங்க? கிட்டத்தட்ட 30 வருஷம் கழிச்சுதான் அவர் என்ன பண்ணாருங்க, ஞானஸ்தானம் எடுத்தார். 483 நாள்னா எத்தனை வருஷம் தான் இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா, மிஞ்சி போனா எத்தனை வருஷம்? 1.5 வருஷம் தான். 1.5 வருஷத்துல இயேசு கிறிஸ்து வந்துட்டாருங்களா? வரல. அப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா, 483 நாள் அப்படி என்பது 483 வருடங்கள். எப்படி சொல்றீங்க 483 வருடங்கள் அப்படின்றத? தீர்க்க தரிசனத்துல ஒரு நாள் அப்படின்னா எத்தனை வருஷம் அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷம். ஏன் அப்படின்னா, அங்க இதுல இஸ்ரேல் ஜனங்கள் வந்து போயிட்டு எது பார்க்க போவாங்களே, கானான் தேசத்தை வந்து சுற்றி பார்க்க போவாங்க. அது போய் பார்த்துட்டு வந்து வேவ் பார்த்துட்டு வந்துட்டு என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, 8 பேர் வந்து நட்சாட்சி சொல்லுவாங்க. அதை வந்து மோசமா சொல்லுவாங்க. 2 பேர் மட்டும் எப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, நட்சாட்சி சொல்லுவாங்க இல்லைங்களா. 10 பேர் வந்து மோசமா சொல்லுவாங்க, 2 பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நட்சாட்சி சொல்லுவாங்க. இப்ப அதனால தேவன் வந்து கோபமானவர் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, நீங்க 40 நாள் என்ன பண்ணீங்க பார்த்தீங்கன்னா சுத்தி பார்த்தீங்க இல்லையா, இந்த 40 நாளும் உங்களுக்கு எப்படி போகும் பார்த்தீங்கன்னா 40 வருஷமா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, ஒரு சாபம் மாதிரி கொடுத்துருவாரு. படிக்கலாம் பாருங்க. என்னாகும் 14ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் இலக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு அந்த மாறுதலை உணர்வீர்கள். அப்ப 40 நாள் என்னவா மாறுது?
40 வருஷம். அப்போ ஒரு நாள் என்பது எத்தனை வருஷங்க? ஒரு வருஷம். அப்ப 40 நாள் என்பது 40 வருஷம். தீர்க்க தரிசனத்துல நீங்க எங்க படிச்சாலுமே தீர்க்க தரிசனத்துல ஒரு நாள் என்பது எத்தனை வருஷம்? ஒரு வருஷம். இல்லை, இயேசு கிறிஸ்துக்கு ஒரு நாள் என்பது 1000 வருஷம். தீர்க்க தரிசனத்துல ஒரு நாள் என்பது ஒரு வருஷம். அப்ப அங்க சொல்லப்பட்ட 483 நாள் என்பது எத்தனை வருஷம் அப்படி பார்த்தா 483 வருடங்கள். ஓகேங்களா? இப்ப எருசலேம் வந்து இப்ப நம்ம 483 வருஷம் செல்லுன்றத பாத்துட்டோம். இப்ப 483 வருஷம் செல்லணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆரம்பம் இருக்கணும்ல. அப்ப அந்த ஆரம்பம் எந்த வருஷம் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். எருசலேமை எப்ப திருப்பி அவங்க வந்து எடுப்பித்து கட்டினாங்க அப்படின்றத நம்ம பைபிள்ல இல்ல, நம்ம ஹிஸ்டரியில போய் பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களை பாபிலோன் வந்து என்ன பண்ணாங்க? சிறைப்பிடிச்சிட்டு போனாங்க இல்லைங்களா? அதுக்கப்புறம் ஒரு ராஜ்யம் வந்துச்சு. என்ன ராஜ்யங்க? பாபிலோனுக்கு அப்புறம் ஒரு ராஜ்யம் வந்துச்சு. நம்ம கூட வந்து 5ஆம் உலக பேரரசுல பார்த்துருக்கோம். மேதோ பெர்ஷியா அப்படின்ற ஒரு ராஜ்யம் வந்துச்சு. ஓகேங்களா? அந்த மேதோ பெர்ஷியா ராஜ்யத்துல தான் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 விஷயம் நடக்குது. ஒரு குரூப் ஃபர்ஸ்ட் போய் என்ன பண்றாங்க, எஸ்ரா செருபாபேல் காலத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா கோவில போய் கட்டலாம், எருசலேம்ல இருக்கக்கூடிய அந்த கோவில போய் கட்டலாம்னு சொல்லிட்டு போவாங்க. அது இப்ப நமக்கு முக்கியம் இல்லை. அடுத்தது நெகேமியா பீரியட். நெகேமியா தெரியும் இல்லைங்களா? நெகேமியா பீரியட்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா இவரோட தலைமையில எருசலேம்ல திருப்பி எடுத்து கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. மேதோ பெர்ஷியா டைமிங்ல நெகேமியா என்ன பண்ணுவார் பாத்தீங்கன்னா எருசலேமை திருப்பி எடுப்பித்து கட்டுறதுக்கோசரம் போவாரு. ஓகேங்களா? நெகேமியா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து பானை பார்த்திருக்காரு. என்னன்னா வந்து அது ராஜா வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி இவர் தான் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணுவாரு இல்லைங்களா? டெஸ்ட் பண்ணி சொல்லும் போது ஒரு டைம் அதே மாதிரி தான் டெஸ்ட் பண்றதுக்கு அவர் நிற்கும் போது அவர் முகம் சோகமா இருந்துச்சு. அப்ப இருந்த ராஜா யாரு அப்படின்னு பார்த்தா அர்தசாஷ்டா ராஜா என்ன பண்றாரு பார்த்தா நீ ஏன் இவ்வளவு சோகமா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவர் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்றாரு. எங்க நகரம் வந்து என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதை கட்டுறதுக்கு கூட யாருமே இல்லைன்னு சொன்னோடனே இவர் ஒரு கட்டளை கொடுக்குறாரு. அதான் சொல்றாரு இல்லைங்களா, எருசலேமை எடுப்பித்து கட்டுகிற கட்டளை பிறப்பது முதல் மேசியா பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 69 வாரம் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த கட்டளையை யார் கொடுக்குறா அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்தசாஷ்டா ராஜா என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா தேவன் வந்து அர்தசாஷ்டா ராஜா மூலியமா கொடுக்குறாரு. இப்ப அந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்ட நாள் அந்த வருஷம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிமு 454 வருஷம். ஓகேங்களா? புரியுதுங்களா? கிமு 454 தான் இவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா கட்டளை கொடுக்குறாங்க. என்ன கட்டளை? நீங்க திருப்பி போயிட்டு என்ன பண்ணு, எருசலேமை திருப்பி எடுத்து கட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வசனம்லாம் வரும். இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கிமு 554 அந்த கட்டளை கொடுக்குறாரு. ஆனா நம்மளுக்கு எத்தனை வருஷம் போகணும்? எத்தனை வருஷம் கழிச்சு இயேசு கிறிஸ்து வந்து மேசியாவா வராரு? 483 வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் தான் இயேசு கிறிஸ்து என்னவா வராரு பாத்தீங்கன்னா மேசியாவா வராரு. இப்போ இது எப்படி மைனஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது 0. ஓகேங்களா? நடுவுல இருக்குது 0. இது பிசி, இது ஏடி. ஓகேங்களா? இந்த 0ல இருந்து இந்த பக்கம் போகுது அப்படின்னா என்ன ஆயிட்டே போகுது பாத்தீங்கன்னா அதிகமாயிட்டே போகும். இந்த பக்கம் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகேங்களா? இது பிசி, இது நடு, இது பிசி, இது ஏடி. இப்ப இந்த பிசி இருக்கு இல்லையா, கிமுன்றது இருக்கு இல்லைங்களா 454. இப்ப 483 எப்படி மைனஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருந்து 483 மைனஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எதை மைனஸ் பண்ணணும்? 454 மைனஸ் பண்ணணும். 454 மைனஸ் பண்ணணும் அப்படின்னா அது 0 ஆயிடுங்களா? அதுல இருந்து எத்தனை வருஷத்தை நம்ம ஆட் பண்ணணும் பாத்தீங்கன்னா 29 வருஷத்தை ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ கிமு 454 இருந்து கிபி 29 வரைக்கும் மொத்தம் எத்தனை வருஷம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 483 வருஷம் வரும். எனக்கு கொஞ்சம் புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா புரிஞ்சுக்கணும், வேற வழி இல்லை. ஓகேங்களா? 483 வருஷம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டாரு. இப்ப பிசில பார்க்கும்போது 454 வருஷத்தை நீங்க என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா மைனஸ் பண்ணணும். இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா 29 வருஷத்தை ஆட் பண்ணணும். இப்ப ஒண்ணும் இல்ல, 454 29 ஆட் பண்ணுங்க, எத்தனை வருஷம் வரும்? 454 இருந்து 29 நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா 483 வருஷம் வந்துடும். ஒருவேளை 483 வருஷத்துல இருந்து 29 நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா 454 வருஷம் வந்துடும். ஓகேங்களா? இப்ப 454 வருஷம் ஃபர்ஸ்ட் வந்து மைனஸ் பண்ணோடனே இங்க வந்து 0ல வந்து நிற்கும். அப்ப மீதி இருக்க 29 வருஷத்தை நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா 483வது வருடத்துல வந்து நிற்கும். அப்ப கிபி 29ல யார் ஞானஸ்தானம் எடுக்கிறா அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கிறாரு. அவருக்கு அப்ப எத்தனை வயசு அப்படி பாத்தீங்கன்னா 30 வயசு. எப்படி வந்து 29 கிபி 29ல 30 வயசு வரும் அப்படி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கும் ஏடிக்கும் நடுவுல என்ன இருக்கு பாத்தீங்கன்னா 0 இருக்கு.
அந்த 0 இருக்கிறதுனால 0ல இருந்து ஒரு வருஷம் வரத நம்ம ஒரு வருஷமா கால்குலேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இது கொஞ்சம் புரியுது கஷ்டமா தான் இருக்கும். நம்ம ஹையர் ஸ்டடியில இதை பத்தி நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா பிரீஃபா பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா 483 வருஷம் முடிகிற டைமிங்ல அது என்ன வருஷமா இருக்கு அப்படி பார்த்தா கிபி 29 தான் இருக்கு. அப்ப அவர் வயசு எத்தனை அப்படி பார்த்தா 30 வயசு. அதுதான் நம்ம வசனத்துல படிக்கலாம். அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயது உள்ளவராய் இருந்தார். ஓகேங்களா? இப்ப திருப்பி நம்ம 70 வாரத்துக்கு வந்துடும். இப்ப இந்த 70 வாரத்துல அவர் மொத்தம் எத்தனை வாரமா பிரிச்சாரு? 7 வாரம் பிளஸ் 62 வாரம். மொத்தம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எத்தனை வாரம் வருது? 69 வாரம் வருது. ஓகேங்களா? இப்ப 69 வாரம் கழிச்சுதான் யார் வரா பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வராரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எத்தனை வயசு அப்ப பாத்தீங்கன்னா 30 வயசு. இன்னும் எத்தனை வயசு நம்மளுக்கு? இன்னும் எத்தனை வருஷம் தேவை? இன்னும் 3.5 வருஷம் தேவை. இப்ப இந்த 3.5 வருஷத்துக்கு தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா 69 வாரம் சொல்லிட்டாரு இல்லைங்களா? மீதி ஒரு வாரம் ஃப்ரீயா இருக்கு இல்லைங்களா? இப்ப அந்த ஒரு வாரத்துல என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா தானியேல் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அவர் ஒரு வாரம் அளவும் அந்த ஒரு வாரம் 69 வாரம் சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு வாரம் இருக்கு. அந்த ஒரு வாரம் அளவும் அநேக உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார். இப்ப அடுத்தது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படி பார்த்தா அந்த வாரம் பாதி சென்ற போது ஒரு வாரத்துல பாதி வாரம் எத்தனைங்க? ஒரு வாரம்னா மொத்தம் எத்தனை நாள்? 7 நாள். 7 நாள்ல பாதி 3 நாள். அப்ப 3 நாள் என்பது ஒரு நாள் என்பது ஒரு வருஷம். அப்ப 3 நாள் என்பது 3 வருஷம். அவர் 3 வருஷம் உலகத்துல இருந்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா பலியையும் காணிக்கையும் ஒழியப்படுவார். கடைசி பலியா இயேசு கிறிஸ்து கொடுத்துட்டு போயிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு பாத்தீங்கன்னா பலியையும் காணிக்கையும் என்ன பண்ணிட்டாருங்க? அவரோட மரணத்துல என்ன பண்ணிட்டாரு பாத்தீங்கன்னா அது ஒழிய பண்ணிட்டாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 3 வருஷம் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அநேக விஷயங்கள்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் பெந்தகோஸ்து நாள்ல அதுக்கப்புறம் முழுமையான ஒரு காலம் வரும். அது என்னன்றதை நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 70 வாரத்துல 69 வாரத்துல வரும்போது என்ன நடக்குது அப்படி பாத்தீங்கன்னா அவரு ஞானஸ்தானம் எடுக்கிறாரு. ஞானஸ்தானம் எடுக்கும்போது அவருக்கு எத்தனை வயசு அப்படி பாத்தீங்கன்னா 30 வயது. அதுக்கப்புறம் ஒரு வாரம் போகுது. அந்த ஒரு வாரம் என்ன நடக்குது பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளார அநேக ஊழியங்கள் செய்யறாரு. அந்த ஊழியம் செஞ்சுட்டு இருக்க 3.5 வருஷத்துல என்ன பண்றாரு? அந்த வாரத்தோட பாதி நாள் சென்ற போது அப்படின்னா 3.5 வருஷம் சென்ற போது அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். ஓகேங்களா? இதுதான் ஒரு வாரம் என்பது 7 நாள். அடுத்த 7 வருடம் அது 3 வருடமா மாத்துறாங்க. அந்த 3 வருடம் அவர் மேசியாவா ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஒரு 30 வருடம். அப்ப 30 + 3 மொத்தம் எத்தனை வருஷம் இயேசு கிறிஸ்து வாழ்ந்திருக்காரு? 33 வருடங்கள் அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படி பாத்தீங்கன்னா வாழ்ந்திருக்காரு. அப்போ அவர் எப்ப மரிச்சாரு? ஏப்ரல்ல மரிச்சிருக்காரு. ஓகேங்களா? அப்ப ஏப்ரல்ல மரிச்சிருக்காரு அப்படின்னா அந்த 33 வருஷத்தை நம்ம பின்னோக்கி கொண்டு போனோம் அப்படின்னா அது கரெக்டா எங்கதான் போய் நிற்கும் அப்படி பாத்தீங்கன்னா அக்டோபர்ல அவர் என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா பிறந்திருக்காரு அப்படின்றத நம்ம என்ன பண்ணிட்டோம்? கண்டுபிடிச்சிட்டோம். இது எத்தனை மெத்தடு? இது 2வது மெத்தடு. 3 மெத்தட்ல ஃபர்ஸ்ட் மெத்தடு 3வது மெத்தட ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் மெத்தட்ல என்ன பார்த்தோம் அப்படி பார்த்தா அங்க இருக்க தட்பவெப்ப நிலையை வச்சு இயேசு கிறிஸ்து டிசம்பர் மாசம் பிறக்கலன்றதை நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? அடுத்த மெத்தட் யூஸ் பண்ணி யோவான் ஸ்நானகன் எப்ப பிறந்தாருன்றத வச்சு அதுல இருந்து 6 மாசத்தை மைனஸ் பண்ணோம். 6 மாசத்தை கூட்டணும் அப்படின்னா அது எப்ப வந்து நிக்குது அப்படி பார்த்தா எங்க வந்து நிக்குதுங்க? ஜான்வரில வந்து கருத்தரிக்கிறாங்க. அப்ப ஜான்வரில கருத்தரிக்கிறாங்கன்னா அவங்க எப்ப பிறந்திருப்பாரு பாத்தீங்கன்னா அக்டோபர்ல அவர் பிறந்திருப்பாருன்றத பார்த்தோம். ஓகேங்களா? 3வது மெத்தட் என்ன அப்படி பார்த்தா அவர் ஏப்ரல்ல டெத் ஆயிருக்காரு அப்படின்னா அதுல இருந்து 33 வருஷம் நீங்க மைனஸ் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 33 வருஷத்தை மைனஸ் பண்ணீங்கன்னா அது ஏப்ரல்ல போய் நிற்கும். அங்க இருந்து ஒரு 6 மாசத்தை நீங்க பின்னோக்கி கொண்டு போனீங்க அப்படின்னா அது எங்க போய் நிற்கும் அப்படி பார்த்தா அக்டோபர் மாசம் நிற்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இவ்வளவு விஷயம் இருக்கு இல்லைங்களா? இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படி பார்த்தா இயேசு கிறிஸ்து டிசம்பர் 25 பிறக்கலன்றது தெரியுது. அதே மாதிரி டைரக்டான வசனமும் இல்லை. இயேசு கிறிஸ்து டிசம்பர்ல தான் பிறந்தார், டிசம்பர் 25 தான் பிறந்தாருன்றதுக்கான டைரக்ட் வசனம் பைபிள்ல எங்க போய் தேடினாலும் என்ன பண்ணாது? கிடைக்காது. அப்புறம் எப்படி பிரதர் டிசம்பர் 25ல தான் இயேசு கிறிஸ்து பிறந்தாருன்னு கொண்டாடுறாங்க? எவ்வளவு நாள் எங்களுக்கும் சொல்லி கொடுத்தவங்க அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்களே பிரதர் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இதுக்கும் எங்கதான் இருக்கு பாத்தீங்கன்னா பைபிள்ல ஒரு சில காரணங்கள் இருக்கு. செமிராமிஸ்னு ஒரு அம்மா. ஓகேங்களா? இவங்களை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படி பார்த்தா வானராக்கினின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இவங்க வந்து தன்னை கடவுளா என்ன பண்ணிக்கிட்டாங்க அப்படி பார்த்தா ஜனங்கள் மத்தியில காமிச்சுக்கிட்டாங்க. யூதர்கள் மத்தியில மட்டும் இல்ல உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்கள் மத்தியிலும் இவங்க என்னவா காமிச்சுக்கிட்டாங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பிறப்பறதுக்கு முன்னாடி. ஓகேங்களா? செமிராமிஸ்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. இவங்க வந்து யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படி பார்த்தீங்கன்னா நிம்ரோத் தெரியுங்களா?
பலத்த வேட்டைக்காரன் பைபிள்ல இருக்கு. நிம்ரோத்த மாதிரி பலசாலி யாருமே இல்லை, பலத்த வேட்டைக்காரன் அவரு. அந்த நிம்ரோத்தை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா நமக்கு வந்து பவர் அதிகமா இருக்கும் ஜனங்கள் மத்தியில, நம்ம ஃபேமஸ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செமிராமிஸ் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா இந்த நிம்ரோத்தை என்ன பண்ணிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இந்த நிம்ரோத் கட்டின அந்த அவரோட ஐடியால கட்டினது இந்த பாபேல் கோபுரம் எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, ஓகேங்களா. இந்த டைமிங்ல வந்தது தான் இவங்க அப்படின்றத பார்க்குறோம், நிம்ரோத் அண்ட் செமிராமிஸ். இப்போ ஒரு டைமிங்ல நிம்ரோத் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணப்படுறாரு பார்த்தீங்கன்னா கொலை செய்யப்படுறாரு. ஏதோ ஒரு விஷயத்துல அவர் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா கொலை செய்யப்படுறாங்க. இப்ப செமிராமிஸ்க்கு இப்ப யாரு இல்லை அப்படின்னு பார்த்தா நிம்ரோத் இல்லை. இப்ப அந்த நிம்ரோத்தை வந்து கையில ஏந்திக்கக்கூடிய ஒரு சிலை தான் என்ன சிலை அப்படின்னு பார்த்தா இது. இதை பாக்குறதுக்கு எப்படி இருக்குங்க, எப்படி இருக்கு, வேளாங்கண்ணில நல்லா இருக்கும். சிலுவையில இருந்து இயேசு கிறிஸ்துவ வந்து எடுத்திருக்க மாதிரி இருக்கு இல்லைங்களா. இது ஆக்சுவலா இது என்ன இது அப்படின்னு பார்த்தா செமிராமிஸ் அவங்க மடியில ஏதுற நிம்ரோத்தை மடியில ஏறதான். நீங்க போய் வேர்ல்டு ஹிஸ்டரியில நீங்க போய் தேடி பார்த்தீங்க நிம்ரோத் அண்ட் செமிராமிஸும் போட்டீங்கன்னா ஈக்குவலா எப்படி வரும் அப்படி பார்த்தா மரியாள் இயேசு கிறிஸ்து மாதிரி வரும், ஓகேங்களா. இப்ப சரி இவங்க தான் வந்து ஹஸ்பண்ட் தானே, செமிராமிஸ்க்கு ஹஸ்பண்ட் தானே நிம்ரோத்து, அப்படி எப்படி வந்து மரியாளும் இயேசு கிறிஸ்து இவங்க கூட கம்பேர் பண்றாங்க அப்படி பாத்தீங்கன்னா இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க அப்படி பாத்தீங்கன்னா அப்போ வந்து சூரிய வழிபாடுன்றது வந்து ரொம்ப பிரபலமா இருந்துச்சு. இப்ப கூட அந்த பொங்கலுக்குலாம் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, சூரிய வழிபாடுல தானே பொங்கல் கொண்டாடுறாங்க. அந்த மாதிரி உலகம் முழுக்கையும் சூரிய வழிபாடு அப்படின்றது ஒரு விஷயம் இருந்துச்சு. அந்த சூரிய வழிபாடுல இந்த விஷயத்த வந்து யூஸ் பண்ணி இந்த செமிராமிஸ் என்ன பண்ணாங்க அப்படி பார்த்தீங்கன்னா சூரிய கதிர் மூலமா என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு கர்ப்பம், நான் வந்து கர்ப்பம் தரிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரையும் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா பொய் சொல்லி ஏமாத்தி நம்ப வைக்கிறாங்க. நிம்ரோத் இறந்ததுக்கு அப்புறம் இவங்க என்ன ஆகுறாங்க பார்த்தீங்கன்னா கர்ப்பம் தரிக்கிறாங்க. இப்ப கர்ப்பம் தரிச்சுட்டாங்கன்னா எப்படி நீங்க கர்ப்பம் தரிச்சீங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க இல்லைங்களா. அதனால இந்த அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா எனக்கு சூரிய கதிர் மூலியமா என்ன பண்ண ஆச்சு பார்த்தீங்கன்னா நான் வந்து கர்ப்பம் தரிச்சேன். இப்ப இந்த கர்ப்பத்துக்குள்ளார இருக்கிறது யாரு அப்படி பார்த்தா வேற யாரும் இல்லை, இறந்து போன நிம்ரோத் தான் அப்படின்றத அவர் என்ன பண்ணாங்க அப்படி பார்த்தீங்கன்னா வரலீங்களா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சூரிய கதிர் மூலமா இவங்க வந்து ஒரு குழந்தைய வந்து அவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா பெற்றெடுக்கிறாங்க. அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிம்ரோத் தான் அவங்க அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பண்ணிடுறாங்க பாத்தீங்கன்னா மக்களை சொல்லி ஏமாத்திடுறாங்க, நம்ப வச்சிடறாங்க. இப்போ அந்த நிம்ரோத் இப்ப என்னவா இருக்காரு, செமிராமிஸ்க்கு ஹஸ்பண்டா இருந்தவர் அடுத்து என்னவா மாறிடுறாரு பாத்தீங்கன்னா குழந்தையாவும். இப்ப ஹஸ்பண்டா இருக்கும் போது இருந்ததுதான் அந்த அம்மா மடி மேல படுத்துட்டு இருக்க மாதிரி இயேசு கிறிஸ்து படுத்துட்டு இருக்க மாதிரி சொல்லி ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க பாத்தீங்களா, அது செமிராமிஸ் நிம்ரோத். அடுத்தது மரியாள் வந்து கையில குழந்தை வச்சிருக்க மாதிரி இருக்காங்க இல்லைங்களா, அதுவும் செமிராமிஸ் தான். ஆனா கையில வந்து யார் வச்சிருக்காங்க, நிம்ரோத் வச்சிருக்காங்க. இப்ப அதுவும் எங்கிருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரியாள் இயேசு கிறிஸ்து அந்த ஒரு குழந்தை தான் இந்த செமிராமிஸ் நிம்ரோத் அப்படின்ற மாதிரி என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா கொண்டு வச்சு. அதாவது அந்த சிலையை தான் இவங்க எப்படி கொண்டு வந்துட்டாங்க பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மரியாள் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க, ஓகேங்களா. ஆக்சுவலா மரியாள் இயேசு கிறிஸ்துக்கும் செமிராமிஸ் நிம்ரோத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. ஆனா என்ன பண்ணிட்டாங்க, சம்மதம் படுத்திட்டாங்க, ஓகேங்களா. இப்ப சிலையை அதை எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஆனா பேரை மட்டும் என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா மரியாள் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பேரை வந்து மாத்திக்கிட்டாங்க, ஓகேங்களா. இப்படி வந்ததுதான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கதை. அதுக்கப்புறம் இது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்டைன் இருக்காரு இல்லைங்களா, திருத்துவம் சப்ஜெக்ட்ல நம்ம பார்த்திருப்போம். கான்ஸ்டன்டைன் ஒரு ராஜா வந்தாரு ரோமர்கள்ல. அவர் என்ன ஆயிடுறாரு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவத்துக்கு மாறிடுறாரு. கிறிஸ்துவத்துக்கு மாறினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு 3 கடவுள் கும்பிடுற அந்த ஒரு விஷயம் வந்து இருக்கு. எல்லாத்தையுமே அவருடைய மதத்துல இருந்த எல்லாத்தையும் எதுக்குள்ளார புகுத்திடுறாரு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவத்துக்குள்ளார புகுத்திடுறாரு. இப்ப அவருக்கும் வந்து ஒரு விஷயத்த வந்து அவர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தாரு. என்ன அப்படின்னா டிசம்பர் 25 அப்போ அவர் வந்து ஏதோ ஒரு கடவுளை என்ன பண்ணிருந்தாரு பார்த்தா வணங்கிட்டு இருந்தாரு. அந்த கடவுள் வேற யாரும் இல்லை, தம்மூஸ் அப்படின்ற ஒரு கடவுள், ஓகேங்களா. தம்மூஸ் என்ற ஒரு கடவுளுடைய ஒரு நாளை தான் அவங்க என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ஒரு சூரிய வழிபாடுன்னு வச்சுக்கோங்க. அது டிசம்பர் 25 அன்னைக்கு அவங்க என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா கொண்டாடிட்டு வந்தாங்க. இப்ப இவர் கிறிஸ்தவத்துல மாறினதுக்கு அப்புறம் இப்ப இவரு அந்த எல்லா நாளுமே கொண்டு வந்துட்டாரு. இந்த டிசம்பர் 25 மட்டும் கொண்டு வர முடியல. இப்பதான் அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படி பாத்தீங்கன்னா அதான் வந்து இது வந்து இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். கிட்டத்தட்ட 3ஆம் நூற்றாண்டுல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா கிறிஸ்து வந்து டிசம்பர் 25 தான் பிறந்தாரு அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்து இந்த நாள்ல நீங்க என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸா என்ன பண்ணுங்க கொண்டாடுங்க.
ஏன் அப்படின்னா பழைய மெத்தட் எல்லாத்தையுமே அவங்க வந்து என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ டிசம்பர் 25 என்ன பண்றதுன்னு சொல்லி வச்சிருக்கும் போது இந்த விஷயத்த, இந்த ஒரு சிலையை பாக்குறாங்க, செமிராமிஸ் நிம்ரோத் அந்த ஒரு சிலையை பாக்குறாங்க. இது யாரு என்ன ஏதுன்னு பார்க்கும்போது இவங்க என்ன சொல்லிடுறாங்க பார்த்தீங்கன்னா இதான் மரியாள் இயேசு கிறிஸ்துன்றாங்க. அப்ப இயேசு கிறிஸ்துக்கு அப்ப ஒரு பிறப்பு இருக்கு. அதுதான் எப்ப அப்படி பார்த்தா டிசம்பர் 25 ஃப்ரீயா தானே இருக்கு, அந்த நாள் என்ன பண்ணிடலாம் அப்படி பார்த்தா கொண்டாடிடலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இப்படி கொண்டு வந்ததுதான் என்ன ஒரு நாள் அப்படி பார்த்தா டிசம்பர் 25 இயேசு கிறிஸ்துவோட பிறந்தார். ஆக்சுவலா அந்த நாள் வந்து இயேசு கிறிஸ்து பிறந்தாருன்றதுக்கு எந்த ஒரு சாட்சியும் இல்லை. அதனால அது பேர் என்ன அப்படி பார்த்தா எக்ஸ்மஸ் அப்படின்னு வச்சுட்டாங்க. இந்த இவங்க இருக்காங்க இல்லைங்களா, செமிராமிஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து பழைய ஏற்பாட்டிலே இருக்காங்க. சாலமன் கூட அவர் என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா அதை வந்து வணங்கியிருக்காரு. 1 ராஜாக்கள் 11:5 படிச்சீங்க அப்படின்னா சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும், அந்த அஸ்தரோத் தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருங்க, இந்த செமிராமிஸ் அப்படி. இவங்க என்ன பண்ணிட்டாங்க பாத்தீங்கன்னா இவங்க தான் கடவுள் அப்படின்ற மாதிரி இவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ வந்து என்ன தெரிஞ்சிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து இயேசு கிறிஸ்து வந்து டிசம்பர் 25 பிறக்கலை அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அக்டோபர் தான் அவர் பிறந்தாருன்றதும் தெரிஞ்சு. ஆனா அவங்களுக்கு என்ன தெரியல, நாள் தெரியல. சரி, அக்டோபர் மாசத்தை கொண்டாடலாமா? அக்டோபர் மாசம் தான் தெரிஞ்சிச்சு இல்லைங்க பிரதர். அக்டோபர் மாசம் இயேசு கிறிஸ்துவோட பர்த்டேன்னு சொல்லிட்டு கொண்டாடலாமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து பர்த்டேவை எந்த ஒரு நாளையும் அவர் என்ன பண்ண சொல்லலாம் பாத்தீங்கன்னா கொண்டாட சொல்லல. தேவன் நம்ம பண்டிகையா ஆசரிக்க சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? லூக்கா 22:19. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இதை ஒண்ணுத்த மட்டும்தான் என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா இந்த ஒரு பஸ்கா அனுசரிப்பு ராபோஜனத்தை மட்டும்தான் அவர் என்ன பண்ண சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா அனுசரிக்க சொல்லியிருக்காரு. எப்ப அனுசரிக்க சொல்லியிருக்காரு? வாரம் வாரம் அனுசரிக்க சொல்லியிருக்காங்களா? இது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இது செய்யணும். ஓகேங்களா, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இது என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா அனுசரிக்கணும். நம்ம வாரம் வாரம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், இல்ல மாசத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் புசிச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா. ஆனா இது எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை தான் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா அவரு மாசம் அவர் மறிச்சாரு இல்ல, வருஷத்துல ஒரே நாள் அப்ப மட்டும் தான் மறிச்சார். அந்த ஒரு நாள் தான் நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா நினைவு கூறணும். இதை பத்தியும் நம்ம பஸ்கா அப்படின்ற தலைப்பின் கீழே நம்ம வந்து இதை பத்தி நம்ம ஃபுல் டீடைல்ஸோட பார்ப்போம். ஓகேங்களா, 1 கொரிந்தியர் 11:26 படிங்க. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தருடைய வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறதுக்கு அனுசரிக்க சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படி பார்த்தா இந்த ஒரு பஸ்கா பண்டிகை மட்டும்தான். ஆனா அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா தேவமாதா கருவுற்ற நாள், தேவமாதா கருத்தரித்தா, அதான் வந்து குழந்தைய பெற்ற நாள், அப்ப இயேசு கிறிஸ்து பிறந்த நாள், அது இது நம்ம மாட்டு என்னென்னமோ நம்ம என்ன பண்றது பாத்தீங்கன்னா பண்டிகை ஆசரிச்சிருக்கோம். ஆனா தேவன் சொன்ன இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரே ஒரு பண்டிகை எது அப்படி பார்த்தா இந்த ஒரு பஸ்கா பண்டிகை மட்டும்தான். இதெல்லாம் வந்து என்ன பண்றாரு சொல்றாரு பாத்தீங்கன்னா அவர் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். எப்படி அப்படி பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாத்திரத்துல பானம் பண்றது மூலியமாவும் இந்த அப்பத்தை புசிக்கிறது மூலியமாவும். ஓகேங்களா, இந்த விஷயம் எல்லாமே யார் தான் கொண்டு வந்தது அப்படி பாத்தீங்கன்னா மனுஷங்க கொண்டு வந்தது. இது எல்லாமே ஒரு பாரம்பரியமா என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா இவங்க யூஸ் பண்றாங்க. அதிகம் சொல்லியிருக்காரு பாருங்க மத்தேயு 7:8 நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு. தேவனுடைய கட்டளை என்னது? பஸ்காவை வருடந்தோறும் நீங்க என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா ஆசரிக்கணும். அதுதான் அவருடைய கட்டளை. இல்ல மத்த அவர் நியாயப்பிரமாணத்துல சொன்ன ஒரு சில விஷயத்த எல்லாத்தையுமே அதெல்லாம் கட்டளை எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொண்டு இப்ப மனுஷருடைய பாரம்பரியத்தை என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா கை கொண்டிருக்காங்க. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தா கிறிஸ்துமஸ் அப்படின்ற ஒரு பண்டிகை. கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் வருகிறார். இந்த மாதிரி நீங்க என்ன பண்றீங்க பாத்தீங்கன்னா மோசமான ஒரு விஷயத்துல நீங்க என்ன பண்றீங்க பாத்தீங்கன்னா செஞ்சுட்டு வரீங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா, இப்ப இந்த ஒரு இடத்துலதான் வந்தது எது அப்படி பார்த்தா கிறிஸ்துமஸ் ட்ரீ. கிறிஸ்துமஸ் ட்ரீ எங்கேயாவது இருக்கா பைபிள்ல? கிறிஸ்துமஸ் ட்ரீ வைக்கணும், குடில் வைக்கணும் அப்படின்னு எங்கேயா இருக்கா? இல்லைங்களா. அதுதான் எரேமியா 10:3 படிங்க. வசனம் பைபிள்ல எரேமியா 10:3 ஜனங்கள் வழிபாடுகள் வீணாயிருக்கிறது, ஜனங்களின் வழிபாடுகள் வீணாயிருக்கிறது. காட்டில ஒரு மரத்தை வெட்டுகிறார்கள், காட்டுல ஒரு மரத்தை வெட்டுறாங்க, அது தச்சை கையாடுகிற வாட்சியால் பணியப்படும். வெள்ளினாலும் பொன்னினாலும் அதை அலங்கரித்து அது அசையாத படிக்கு அதை ஆணிகளாலும்
சுத்திகளாலும் போதியாக்குகிறார்கள். என்ன அப்படின்னா இது வந்து ஒரு விக்கிரக ஆராதனைக்கு சொல்லப்பட்ட ஒரு வசனம். ஆனா இந்த மாதிரி தான் அங்கேயும் பண்றாங்க. ஒரு விக்கிரக ஆராதனை தான். கிறிஸ்துமஸ் ட்ரீயை பார்த்தாங்கன்னா என்ன பண்ணிடுறாங்கன்னா வெட்டி எடுத்து வந்து வீட்டுல வச்சு டெக்கரேஷன் பண்றாங்க, லைட் போடுறாங்க, எல்லாத்தையும் பண்ணி என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து வச்சுறாங்க. இதுவும் எதுக்கு ஈக்குவல் அப்படி பார்த்தா ஒரு விக்கிரக ஆராதனை பண்றதுக்கான ஈக்குவல் தான். அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? இப்ப சாண்டா கிளாஸ் இல்லைங்க, கிறிஸ்துமஸ் தாத்தா உண்மை. கிறிஸ்துமஸ் தாத்தா பத்தி எங்கேயாவது பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கா? இது எப்பயோ ஒருத்தர் அமெரிக்கால என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் அப்போ ஒரு கிஃப்ட் கொண்டு வந்து நிறுத்திருக்காரு. இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வருஷந்தோறும் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா அந்த சாண்டா கிளாஸை உருவாக்கி கிறிஸ்துமஸ் தாத்தா அப்படின்ற ஒரு பேரையும் வச்சு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா அதை கொண்டாடிட்டு வராங்க. இது எந்த ஒரு விஷயமும் பைபிள்ல இருந்து வரலன்றத ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும் பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும். சரி, இதெல்லாம் கொண்டாடலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா படிக்கலாம் பாருங்க. ஏசாயா 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபக்காட்டல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்பையும் எதுங்க? அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்பையும். மாத பிறப்பு என்ன? அதான் நியூ இயர்னு கொண்டாடணும் இல்லைங்களா? மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்மா வெறுக்கிறது. என்ன பண்ணுது? உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்மா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமாய் இருக்கிறது. அவைகள் சுமந்து இலை போனேன். இந்த வசனம் படிக்கும் போது எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா நோவா காலத்துல சொன்னார் இல்லைங்களா, இயேசு தேவன் ரொம்ப மனங்கசந்து சொன்னார் இல்லைங்களா? அதே மாதிரி இங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா அதை விட ரொம்ப மோசமா இவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா இந்த ஜனங்கள் பண்றாங்க. இதெல்லாம் பார்த்து என் மனசு எப்படி இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா வருத்தமா இருக்கு. சுமந்து இழைத்து போனேன். அப்போ உங்களோட மாத பிறப்புகளையும் பண்டிகைகளையும் தேவன் என்ன பண்ணல? விரும்பல. நம்ம நியூ இயர், கிறிஸ்துமஸ், பர்த்டே கொண்டாடுறது எதுவுமே தேவன் என்ன பண்ணல பாத்தீங்கன்னா விரும்பல. ஓகேங்களா? ஏசாயா 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். அத வந்து விரிச்சு கையை வந்து ஓபன் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க? எல்லா பாவத்தையும் செஞ்சிருவாங்க. தேவன் முன்னாடி வந்து கொண்டு வந்து நிறுத்திட்டு கையை தேவன் அவர் வச்சுக்கிட்டு விரிச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணுவாங்க. நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்கள் கைகள் எப்படி இருக்குங்க? இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன், பகைத்து வெறுக்கிறேன். உங்கள் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை. அப்போ பண்டிகையை வந்து என்ன பண்ணல பாத்தீங்கன்னா தேவன் என்ன பண்ணலைங்க? விரும்பல. வருஷம் ஃபுல்லா சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. கரெக்டா கிறிஸ்துமஸ் அப்போ மட்டும் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா ஒரு சர்ச்சுக்கு குடும்பத்தோட வந்துருவாங்க. பாஸ்டர் என்ன பண்ணுவாங்க? வருஷம் ஃபுல்லா வரல. கரெக்டா கிறிஸ்துமஸ்க்கு யார் வராங்களோ அவங்களதான் ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் சீட்ல வந்து கொண்டு வந்து உட்கார வைப்பாரு. ஏன்னா வருஷத்துல தர வேண்டிய எல்லா காணிக்கையும் இன்னைக்கு தந்துருவாங்க. அன்னைக்கு ஒரே நாள் அவர் என்ன பண்றாரு பாத்துருக்கோங்களா? நம்ம சர்ச்ல அந்த மாதிரி, அதாவது நம்ம முன்னாடி போயிட்டு இருந்தோம் இல்லைங்களா அந்த சர்ச்ல, அதெல்லாம் நடந்திருக்கு. வருஷம் ஃபுல்லா வரமாட்டாங்க. கரெக்டா அந்த கிறிஸ்துமஸ் அப்போ நியூ இயரும் வருவாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை யார் செலுத்துவாங்க பாத்தீங்கன்னா பாஸ்டர் செலுத்துவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க கிட்ட வரக்கூடிய விஷயம் என்ன ஆயிடும்? கட் ஆயிடும்ன்றதுனால. ஓகேங்களா? அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கோசரம் ஒரு சில காரியம்லாம் அவங்க என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நடத்தும். அப்ப இந்த மாதிரி பண்டிகையை என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா தேவன் பகைத்து வெறுக்கிறார். உங்கள் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியம் இல்லை. ஓகேங்களா? ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். உங்கள் பாட்டுகளின் ரட்சனை என்னை விட்டு ட்ரம்ஸ் எல்லாம் அடிப்பாங்க இல்லைங்களா? எங்கங்க? கிறிஸ்துமஸ் அப்போ பிறந்தார் அப்படின்வாங்க, பெத்லஹேமில் பிறந்தவரே. கிறிஸ்துமஸ் நியூ இயர்னு அவங்க பாட்டு பாடுவாங்க, விஷ் யூ மேரி கிறிஸ்துமஸ். அது பண்ணும்போது பின்னாடி ஒரு ட்ரம்ஸ் ஓடும். ஓகேங்களா? ஆமோஸ் 5:23 என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா பாட்டுகளின் இறைச்சலை என்னை விட்டு அகற்று. என்ன பண்ண மாட்டாருங்க? கேட்க மாட்டாரு. இந்த விஷயத்தை எதையுமே தேவன் கேட்க மாட்டாரு. தேவன் கேட்கறதுலாம் ஒரே ஒரு விஷயம் தான், இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ அந்த மாதிரி அவருடைய பர்த்டே பண்ணணும்னு இல்லைங்க, அவசியம் இல்லை. அவர் வாழ்ந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவர் மரித்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ரத்த சாட்சியா நம்ம மரிக்கும் போது தேவன் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா நம்ம மேல பிரியமா இருப்பாரு அப்படின்றத பாக்குறோம். ஏன் தேவன் வந்து அக்டோபர் மாசம் பிறந்தாருன்றத கண்டுபிடிக்க வச்சவரு ஏன் வந்து டேட்டை கண்டுபிடிக்க வைக்கல? ஏன்னா நீங்க பயங்கரமான ஆளு. அதான் டிசம்பர் 25 தெரிஞ்சுல, அக்டோபர்ல ஒரு நாள் கண்டுபிடிச்சல. நாங்க அப்ப என்ன பண்ணிடுறோம்? கேக் வெட்டுறோம், துணி வாங்குறோம், பிரியாணி சாப்பிட்றோம், கொண்டாடி என்ன பண்றோம்? தீக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளை நீங்க கொண்டாடி இருக்கீங்க அப்படின்னு தான் அவர் என்ன பண்றாரு பார்த்தா அந்த நாள் என்ன பண்றாருங்க? மறைச்சு வச்சுட்டாரு. இப்ப இவ்வளோ பெரிய விஷயம் யாருக்கு தெரியல அப்படின்னு அநேக உலக ஜனங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த தேவன் என்ன பண்றாருங்க?
இன்னைக்கு நம்மள தெரியப்படுத்திருக்காரு. எப்படி தானியேலை வந்து ரொம்ப பிரியமானவர் அப்படின்னு சொல்லி சொன்னாரோ அதே மாதிரிதான் நம்மளையும் எப்படி சொல்றாரு பாத்தீங்கன்னா, ரொம்ப பிரியமா இருக்கிறதுனால மட்டும்தான் நமக்கு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா இந்த தரிசனத்தை தெரியப்படுத்திருக்காரு. ஓகேங்களா? எப்ப புரியுதுங்களா? அவர் இயேசு கிறிஸ்து எப்ப பிறக்கல? டிசம்பர் 25. ஒரு கதை மாதிரி கேட்டுட்டு அமைதியா விட்டுட்டு போறதுக்கோசரம் நம்ம என்ன பண்ணல பாத்தீங்கன்னா இந்த சத்தியத்தை கேட்கல. டிசம்பர் கண்டிப்பா இயேசு கிறிஸ்து பிறக்கல. அதே மீறி நம்ம டிசம்பர் 25 அனுசரிச்சோம் அப்படின்னா நம்ம இன்னும் எதுலதான் இருக்குங்க? அசத்தியத்துலதான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அது இல்லாம அது வந்து ஒரு துணிகரமான ஒரு பாவம். எவ்வளவு சத்தியத்தையும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம அசத்தியத்துல நம்ம வழி நடத்துகிறோம், நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு துணிகரமான பாவம் நம்ம செய்யறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தமா இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அப்ப டிசம்பர் 25 இயேசு கிறிஸ்து பிறக்கல. இது எல்லாமே மனுஷங்க கொண்டு வந்தது. இது வந்து ஒரு அந்நிய தேவன்கள், ஒரு அந்நிய என்ன சொல்றது, ரோமர்கள், அந்த இவங்கெல்லாம் கொண்டாடின ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னு பார்த்தா டிசம்பர் 25. அதை இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா நம்ம வச்சு கொண்டாட வைக்கிறாங்க. நமக்கு இப்ப என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிச்சு, சத்தியம் அறிவர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கணும். இப்ப என்ன சொல்லுங்க, எதுல இருந்து விடுதலை ஆயிருக்கு? சத்தியத்துல இருந்தா. கிறிஸ்துமஸ் அப்படின்ற ஒரு பொய்யில இருந்து என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா விடுதலை பண்ணிடுச்சிங்களா? இதுக்கப்புறம் நம்ம கிறிஸ்துமஸ்க்கு ட்ரெஸ் எடுப்போமா? கிறிஸ்துமஸ் எடுக்கலன்னா என்ன, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எடுத்துறேன். அது எதையுமே தேவன் நம்ம கிட்ட என்ன பண்ணலன்னா விரும்பல. ஓகேங்களா? பக்கத்து வீட்டுக்காரர் கேட்பாரு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்களாம் ஒரு கிறிஸ்தவரா என்னை பார்த்து கேட்டுருவாங்க, அதுக்காக தான் நான் கிறிஸ்துமஸ் கொண்டாடணும். அவங்க சத்தியம் தெரியல, அவ்வளவுதான். ஓகேங்களா? சத்தியம் தெரிய வரும்போது அவங்களும் என்ன பண்ணுவாங்க, ஐயோ இவ்வளவு நாள் நம்மளுக்கு இந்த சத்தியம் தெரியலையே. அதை வந்து அவங்களுக்கு எப்ப தெரிய வரும்? 3ஆம் உலகத்துல ராஜ்யத்துல அவங்களுக்கு தெரிய வரும்போது நம்ம அந்த சிஸ்டர் வந்து அன்னைக்கு பார்த்து நீங்களும் ஒரு கிறிஸ்தவரான்னு கேட்டுடுமே, அன்னைக்கு கிறிஸ்து பிறக்கலன்றது நமக்கு இப்ப தெரிஞ்சது, அப்பயே தெரிஞ்சுதான் நம்ம கேட்டுக்க மாட்டோமே அப்படின்னு அவங்களும் என்ன பண்ணுவாங்க, நினைச்சு ஃபீல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? மொத்தம் 3 மெத்தட் பார்த்துருக்கோம். இயேசு கிறிஸ்து எந்த மாதம் தான் பிறந்திருக்காரு பார்த்தீங்கன்னா திட்டவட்டமா அக்டோபர் மாசம் தான் பிறந்திருக்காரு அப்படின்றத நம்ம என்ன பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா இது பார்த்துருக்கோம். ஏதாவது டவுட் இருக்குங்களா? கிறிஸ்துமஸ் ஒட்டி வர எதா இருந்தாலுமே அது இல்லை. கிறிஸ்துமஸ் ஈவ், சாண்டா கிளாஸ், கிறிஸ்துமஸோட அந்த பண்டிகை, இது என்ன சொல்றது, கிறிஸ்துமஸ் ட்ரீ, ஸ்டார் கட்டுறதுலாம் நீங்க பார்க்க போனீங்கன்னா அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சத்தியம். ஏன் அந்த நம்ம கேட்பாங்க இல்லைங்களா, கிறிஸ்தவர்களா அதுக்கு ஸ்டார் கட்டாம இருக்கீங்கன்னு. நாங்களாம் ஸ்டார்லாம் கட்ட மாட்டோம். நீங்க கட்டுவீங்களா? ஸ்டார் கட்டுவீங்களா? கட்டுவீங்க. சத்தியத்தை தெரிஞ்சிட்டீங்க வைங்களேன், அந்த ஸ்டாரை பார்த்தாவே வெறுப்பீங்க. அந்த அளவுக்கு அந்த ஸ்டாரை பத்தின ஒரு சத்தியம் இருக்கு. ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே தேவன் என்ன பண்ணுவார் பாத்தீங்கன்னா நமக்கு தெரியப்படுத்துவார்னா நம்ம சத்தியத்துல இருந்தாதான் நம்ம என்ன பண்ணுவாங்க, தெரியப்படுத்துவார். சத்தியத்தை விட்டு விலகி போயிட்டோம்னா தேவன் நம்மளுக்கு தெரியப்படுத்த மாட்டார். நம்மளும் அப்புறம் பாத்தீங்கன்னா உலக ஜனங்கள் மாதிரி நம்மளும் அப்ப தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். அந்த ஒரு ஆளுகைக்குள்ளார நம்ம என்ன பண்ண மாட்டோம் பாத்தீங்கன்னா வரமாட்டோம். 1,44,000 பேரை மாறக்கூடிய வாய்ப்பு, சபை வாய்ப்பு நமக்கு கிடைக்காது. ஓகேங்களா? தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.